ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய செய்திக்கு நேராய் கடந்து போவோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால் கர்த்தருக்கு காத்திருத்தல். இதுவா பாஸ்டர், எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு தலைப்பு தான். ஆனாலும் இந்த நாளிலே ஆவியானவர் ஒரு வித்தியாசமான காரியத்தை நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நான் ஆவியிலே உணர்கிறேன், நம்முடைய சபையை கர்த்தர் ஒரு புதிய பரிமாணத்துக்குள்ளே கொண்டு போக விரும்புகிறார். நம்மை ஒரு புதிய ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே நடத்த விரும்புகிறார். பழைய அனுபவங்கள் அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய அனுபவங்கள் புதிதான அனுபவங்களாக இருக்க வேண்டும். நேற்று அனுபவித்தது இன்னைக்கு இல்லை. நேற்று கிருபையில் இன்னைக்கு வாழக்கூடாது. இன்றைக்கு புதிய கிருபை. நேற்று வெளிப்பாடிலே இன்றைக்கு நம்ம மகிழ்ந்து திருப்தி அடைந்து விடக்கூடாது. இன்றைக்கு புதிய வெளிப்பாடு. ஒவ்வொரு நாளும் புதிய ஆவிக்குரிய அனுபவங்கள், ஒவ்வொரு நாளும் புதிய ஒரு பரிமாணம். அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் எடுத்து வாசிப்போம். ஏசாயா எழுதுகிற தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உங்களுடைய வேதாகமத்தை திறந்து பாருங்கள். நீங்கள் கீழ்த்தளத்தில் இருந்தாலும் 2ஆம் தளத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வேதாகமத்தை திறந்து நீங்கள் அதை பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரத்துடைய பின்னணி, எப்பொழுதும் ஒரு வசனத்தை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் அந்த அதிகாரத்துடைய கான்டெக்ஸ்ட், அந்த பின்னணியை நாம் விளங்கிக் கொள்ளாமல் அந்த வசனத்தை விளங்கிக் கொள்ளவே முடியாது. வாசிக்கப்பட்ட இந்த வசனத்துடைய பின்னணி என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். நீண்ட நாள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். அவர்கள் களைத்து சோர்ந்து விடாய்த்து போய் பலனற்றவர்களாக, இன்னும் சொல்ல வேண்டுமானால் தேவனுடைய உண்மையை கூட சந்தேகிக்கக்கூடிய ஒரு நிலைமை. இஸ்ரவேலுடைய நிலைமை என்னவென்றால் தேவனுடைய உண்மையை கூட சந்தேகிக்கக்கூடிய ஒரு நிலைமை. காரணம், அவருடைய சூழ்நிலைகள் அவ்வளவு பாதகமாக இருந்திருக்கிறது. அடிமைத்தனம், கொடுமையான ஒரு அடிமைத்தனத்திலே இருந்து அவர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள். அந்த ஒரு சூழ்நிலையில தான் கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை புதுப்பிப்பேன். சரீர பிரகாரமா மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய ரீதியிலும் நான் உங்களை புதுப்பித்து நீங்கள் இழந்து போனதை மறுபடியும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நம்பத்தக்கவைகள். மனுஷன் சொல்கிற காரியம் ஒருவேளை மனுஷன் செய்யாமல் போகலாம், ஆனால் கர்த்தர் சொன்னா கண்டிப்பா செய்வார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கைக்குள்ள அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் அவரிடத்தில் பேசும்போது சொன்ன வார்த்தை தான் இது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இதை நாம் எபிரேய கண்ணோட்டத்திலே பார்ப்போமானால் இந்த வசனத்தில் இருக்கிற ஆழமான சத்தியத்தை நம்மால் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். எபிரேய மொழியிலிருந்து இந்த வசனத்தை நாம் பார்க்க வேண்டும். எபிரேய மொழி என்று சொல்லும்போது அது எப்பொழுதுமே வினை சொல்லை அடிப்படையாக வைத்து சொல்லுகிற ஒரு மொழி தான் எபிரேய மொழி. Hebrew language is verb oriented. எபிரேய அந்த பாஷையுடைய மகத்துவம், மேன்மையான ஒரு காரியம் என்னவென்றால் அதோட வினைச்சொல். எபிரேயத்திலே வினைச்சொல் verbs
மிக மிக முக்கியம். இந்த எபிரிய வினை சொற்களிலே தான் சத்தியம் இருக்கிறது. நீங்க வேதாகமத்தை தியானிக்கும் போது ஒரு வசனத்துடைய ஆழமான சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அந்த வசனத்தில் இருக்கிற வினை சொல்லை தேட வேண்டும். பெயர் சொல்ல அல்ல. இன்னைக்கு அநேகர் பெயர் சொல்ல பார்த்துட்டு அதுல என்ன சத்தியம், அதுல என்ன விளக்கம் அப்படின்னு தேடிட்டு போவாங்க. ஒண்ணும் விளங்காது. பெயர் சொற்களை அல்ல, எதை தேடணும்? வினை சொற்களை தேடணும். அதுதான், அதுலதான் செயலே இருக்கிறது, அதுலதான் ஆக்ஷனே இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்துல இருக்கிற வினை சொற்களை நீங்க கொஞ்சம் பாருங்க. என்னென்ன வினை சொற்கள் இருக்குது சொல்லுங்க பாப்போம். காத்திருத்தல், அடுத்தது புதுபலன், ரினியூ, புதுபலன். அப்புறம் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அப்புறம் ஓடுவார்கள், அப்புறம் நடப்பார். இதெல்லாம் வினை சொற்கள். இதுக்குள்ளதான் ஆவியானவர் சத்தியத்தை வைத்திருக்கிறார். முதலாவது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, வெயிட்டிங், அது ஒரு verb, அது வினைச்சொல். காத்திருப்பது ஒரு வினைச்சொல். இந்த காத்திருப்பது என்று சொல்வதற்கு எபிரேயத்திலே கவா என்று சொல்வார்கள். காத்திருப்பதற்கு எபிரேய வார்த்தை கவா என்று சொல்வார்கள். இந்த கவாவோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஒன்னும் செய்யாம பேசாம உட்கார்ந்துட்டு காத்துட்டு இருக்கிறது அல்ல. This is not passive waiting, this is active waiting. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கும் போது செயலற்றவர்களாக அல்ல, ஆனால் செயல்படுத்துகிற, சில காரியத்தை செயல்படுத்துகிறவராக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பது. ஆமென். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுவீங்க? ஏதாவது பண்ணுவீங்களா? பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கும் போது என்ன பண்ணுவோம்? வருதான பாப்போம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பண்றது இல்லை, அப்படிதானே? ஆனா இதே இது நீங்க ஒரு ஜிம்முக்கு போறீங்கன்னு வச்சுங்க, ஒரு எக்ஸசைஸ் பண்றதுக்கு போறீங்க. அங்க போயிட்டு உட்கார்ந்துட்டு ஒண்ணுமே பண்ணாம பேசாம போய் உட்கார்ந்துட்டு, எனக்கு பலன் வரணும், எனக்கு பலன் வரணும், நல்ல என்னது மசில்ஸ் எல்லாம் வருமா? அங்க போயிட்டு அந்த எக்ஸசைஸ் செய்யணும், அப்படிதானே? அங்க போயிட்டு சும்மா ஒண்ணு செய்யாம உட்கார்ந்துருந்தா வந்துருமா? பலன் வந்துருமா? வராது. அங்க போய் நம்ம செயல்பட வேணும், அப்படிதானே? அதே போலதான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பது என்றால் ஒண்ணுமே பேசாம. சில நிறைய பேர் கர்த்தருடைய சமூகத்துல வந்து தூங்குறவங்க நிறைய பேர். கர்த்தருடைய சமூகத்துல தான் நல்ல தூக்கம் வரும் உங்களுக்கு. ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்துருவோம். கர்த்தருடைய சமூகத்துல மாத்திரம் தூங்கக்கூடாது. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்துல யாராவது தூங்குனா அவங்களுக்குள்ள ஒரு ஆவி வந்துடுச்சுன்னு அர்த்தம். அந்த ஆவிக்கு பேர் என்னது? கன நித்திரையின் ஆவி. அது எங்க வரும்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்துல இருக்கவங்களுக்குள்ளதான் வரும். ஏன்னா கர்த்தருடைய சமூகத்துல நம்ம வருவோமானால் நம்முடைய பலன் புதுப்பிக்கப்படுகிற ஒரு இடம். இந்த இடத்துல நம்ம பலன் புதுப்பிக்கப்படாத படி சத்துருவாகிய பிசாசு ஒரு நித்திரையை நமக்குள்ளே கொண்டு வந்து விடுவான். ஆகவேதான் ஜெபிக்கும் போதும் சரி, ஆலயத்துக்கு வரும்போதும் சரி, விழிப்பா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்பல் என்றால் அது கபா என்ற வார்த்தை என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, செயலற்றவளா இருப்பது அல்ல. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நம்முடைய ஜெபத்தின் மூலமாக, ஆராதனை மூலமாக, நம்முடைய ஐக்கியத்தின் மூலமாக தேவனோடு பிணைக்கப்படுதல் என்று அர்த்தம். கபானா அந்த வார்த்தைக்கு எபிரேயத்திலே ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வார்த்தை சித்திரம் இருக்கிறது. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு வார்த்தை சித்திரம் இருக்கிறது. That's a speciality of the Hebrew language. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு படம், ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு படம். இப்ப இந்த வார்த்தை கவாக்கு என்ன படம் தெரியுமா? இத பாருங்க, இதுதான் படம். கவானா இதான் அர்த்தம். பிணைக்கப்படுதல். இப்ப நல்லா சிந்திச்சு பாருங்க. இதுல முப்புரிய நூல் இருக்கிறது. அந்த ஒரே ஒரு நூலை நீங்க தனியா எடுத்தீங்கன்னா அதை இழுத்து அறுத்தரலாம், ஈஸியா அறுத்தரலாம். ஆனா அந்த மூன்று நூலையும் ஒன்றை இணைச்சிட்டீங்கன்னா, பிணைக்கப்படுமானால் அதை நீங்க அறுக்கவே முடியாது, அப்படிதானே? அதை அறுக்க முடியுமா? தனியா இருந்தா அறுத்தரலாம். ஆனா மூணையும் சேர்த்து ஒரு கயிறாக, நூலாக அல்ல, ஒரு நூல், மூன்று நூலை
சேர்த்து இணைத்து ஒரு கயிறாக நீங்க மாட்டிட்டீங்கன்னா அதை உங்களால் அறுக்கவே முடியாது. இதோட ஆவிக்குரிய விளக்கம் என்னவென்றால், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு மெல்லிய நூலை போல இருக்கிறது. நம்முடைய தனிப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு மெல்லிய நூல். ஈஸியா அறுத்துடலாம். ஒரு சின்ன பிரச்சனை வந்தா உடைஞ்சிரும். ஒரு சின்ன போராட்டம் வந்தா வாழ்க்கை சோர்ந்து போயிடும், தாக்கு பிடிக்க முடியாது. ஆனால் எப்படி இந்த முப்புரி நூல் இணைக்கப்பட்டு பிணைக்கப்படுகிறதோ அதே போல கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஒருவேளை அந்த மெல்லிய நூலை போல இருக்கலாம், ஆனா தேவனோடு கூட நான் இணைக்கப்படுவேனானால் என்னுடைய பலன் பல மடங்கு பெருகுகிறது. எந்த சூழ்நிலை உடைக்க முடியாது, எந்த சூழ்நிலை சோர்வுறப்படுத்த முடியாது. காரணம், நான் தேவனோடு கூட அவருடைய பலத்தோடு கூட என்னுடைய பலவீனம் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார்ல, நானே நல்ல திராட்சை செடி, நீங்கெல்லாம் கொடிகள். அப்படியே பிணைக்கப்பட்டிருக்கும். அந்த கொடியை பார்த்திருக்கிறீங்களா? அந்த செடியோடு கூட அப்படியே பிணைக்கப்பட்டிருக்கும். அது எந்த காற்று எந்த புயல் அடிச்சாலும் அந்த கொடி அசையாது. காரணம், அந்த செடியோடு கூட பிணைக்கப்பட்டிருக்கிறது. அதுதாங்க கவா, அதுதான் கவா. ஹல்லேலூயா. ஏதோ கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அமைதலாய் காத்திருப்பது அல்ல. கர்த்தருடைய சமூகத்திலே அவரோடு கூட அந்யோன்யமாய் உறவாடி அவரோடு கூட ஐக்கியப்படும் போது நாம் அவரோடு கூட ஒன்றாக பிணைக்கப்படுகிறோம். அதான் வேதம் சொல்றது, முப்பூரி நூல் சீக்கிரத்திலே அறாது. தனியா இருந்து அருந்துரும். நம்முடைய வாழ்க்கை மாத்திரம் ஆண்டவர் இல்லாம தனியா இருப்போமானா ஒரு சின்ன சூழ்நிலை போதும், ஒரு சின்ன போராட்டம் போதும் நம்மளை சுக்குநூறா உடைக்கிறதுக்கு. ஆனா அதே சமயத்துல கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவம் இருந்து நீங்க தேவனோடு கூட பிணைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் எந்த சூறாவளி காற்று வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் சரி, நாம் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் கவா. இரண்டாவது வினைச்சொல் என்ன இருக்கிறது அங்க? புதுப்பித்தல் இருக்குதா? ரினியூ. கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைந்து. புதுப்பித்தல். அதுக்கு எபிரேய பதம் என்னன்னு கேட்டீங்கன்னா கலாஃப். கலாஃப். கலாஃப்னா எக்ஸ்சேஞ்ச், மாற்றிக்கொள்ளுதல்னு அர்த்தம். எபிரேயத்திலே கலாஃப்னா மாற்றிக்கொள்ளுதல் அர்த்தம். நம்முடைய பலவீனத்தை அவரிடத்தில் கொடுத்து விட்டு அவருடைய பலத்தை பெற்றுக் கொள்ளுதல் என்று அர்த்தம். அப்ப கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது நடக்கிற காரியம், அவரோடு கூட பிணைக்கப்படும் போது நடக்கிற காரியம் என்னவென்றால், என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்குகிறது. அந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. There is a transformation. There is a change of my condition. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது, தேவனுடைய புது பலத்தை நான் அடையும் போது என்னுடைய வாழ்க்கை மாறுகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு என்னோட வாழ்க்கை மாறுதோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் என்னோட சூழ்நிலை மாறும். சில சமயத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, ஆண்டவரே என்னை விட்டுருங்க, நான் மாறவே மாட்டேன், என்னோட சூழ்நிலையை மாற்றிருங்க. கர்த்தர் செய்வாரா? கர்த்தர் ஃபர்ஸ்ட் உங்களை மாற்றுவார். ஃபர்ஸ்ட் கர்த்தர் என்ன மாற்றணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நான் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேனோ அவளுக்கு அவ்வளவுதான் என்னோட சூழ்நிலை மாறும். So கலாஃப்னா எக்ஸ்சேஞ்ச். என்னோட சோர்வுக்கு பதிலாக கர்த்தருடைய திட பலன், என்னோட பலவீனத்துக்கு பதிலாக தேவனுடைய வல்லமை. ஏதோ புதுப்பித்தல்னு சொல்லும் போது கர்த்தர் ஏதோ கொஞ்சம் பலத்தை கொடுப்பாருன்றது அல்ல. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முற்றிலும் மாற்றப்படுவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வினைச்சொல் இருக்கு பாருங்க, கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புதல். கழுகைகளை போல செட்டைகளை அடித்து எழும்புதல். எபிரேய கண்ணோட்டத்திலே கழுகுன்னு சொல்லும் போது அதை எதை அர்த்தப்படுத்துகிறது என்றால் வல்லமை, ஒரு கம்பீரம், ஒரு ஸ்விஃப்ட்னஸ், துரிதம். துரிதம். கழுகுன்னு சொல்லும் போது வேதாகமத்திலே எதுக்கு அடையாளமா இருக்கிறது என்றால் பலனுக்கும் வல்லமைக்கும் அடையாளமா இருக்கிறது. இந்த இடத்துல பாருங்க, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்றால் ஒரு கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற
கர்த்தருக்காக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு நபருடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு கீழாக இவர்கள் மூழ்கி போகிறது அல்ல, பிரச்சனைக்கு மேலாக எழும்பி பறக்கிற ஒரு அனுபவம். கர்த்தருக்காய் காத்திருக்கக்கூடிய வாழ்க்கையின் அனுபவம் என்ன தெரியுமா? அவர்கள் ஒரு நாளும் பிரச்சனை கீழே வர மாட்டாங்க, பிரச்சனைக்கு மேல இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே பிரச்சனை இருக்கும். They will walk over their problems. நம்முடைய பிரச்சனை மேல் நாம் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கழுகைகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இது ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆவியிலே ஒரு எழுப்புதல் அடைதல், எழும்புதல். We rise up in our spirit. கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வளவு கழுவாய் காத்திருக்கிறோமோ அவ்வளவு கழுவு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எழுப்புதல் அடைந்து, அதாவது உயர எழும்புகிறது. Our spirit is elevated. தேவன் நம்மை அவருடைய வல்லமையினால் நிரப்புகிறபடினாலே, அபிஷேகத்தால் நிரப்புகிறபடினாலே நம்முடைய ஆவிக்குள்ளே நாம் உள்ளாட மனுஷனிலே நாம் விழித்து எழும்புகிறோம். நல்ல கவனிங்க. Lifting up beyond ordinary human limitations. கர்த்தர் எப்படி நம்ம எழுப்புகிறார் என்றால், சகஜமாக சராசரியாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய திறமைகளை விட அதிகமாய் செய்யும்படியாக, ஒரு சாதாரண மனுஷனாலே செய்ய முடியாத காரியங்களையும் சாத்தியமாக்குகிற தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே வருகிறபடினாலே நாம் நம்முடைய ஆவியிலே எழும்புகிறோம். பரிசுத்த அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டு நம்முடைய ஆவியிலே ஒரு எலிவேஷன் இன் தி ஸ்பிரிட், நம்முடைய ஆவி எழுப்பப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வினை சொல்ல பாருங்க. ஓடினாலும் இளைப்படையார்கள். ஓடுகிறது என்று சொல்லும்போது எபிரேய கண்ணோட்டத்திலே நம்முடைய சத்துவத்தையும் நோக்கத்தையும் குறிக்கிறது. யாருமே நோக்கம் இல்லாம ஓடுறது இல்லை, அப்படித்தானே? யாராவது ஒருத்தவங்க ஓடுறாங்கன்னா அது கண்டிப்பா அதுக்கு பின்னால் என்ன இருக்கிறது? ஒரு நோக்கம் இருக்கு. அது மாத்திரமல்ல, எபிரேய கண்ணோட்டத்திலே ஓடுகிறது என்றால் ஒரு வைராக்கியத்தை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு அவசரத்தை குறிக்கிறது. ஒரு அவசரம் இருந்தால் தான் நம்ம ஓடுவோம், அவசரம் இல்லைன்னா நடந்து போயிடுவோம், அப்படிதானே? அப்ப ஓடினாலும் இளைப்படையார்கள் என்று சொல்லும் போது தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஒரு நாள் என்ன வந்தாலும் சோர்வடையாதபடி அந்த நோக்கத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி தேவ ஒத்தாசையோடு கூட நாம் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாய் மாறும்படியாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு வினை சொல்ல பாருங்க. நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த நடந்து போகிற அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய அன்றாட ஆவிக்குரிய வாழ்க்கை, நிலையான ஸ்திரமான தொடர்ந்து முன்னேறுகிற அன்றாட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை இது அடையாளப்படுத்துகிறது. நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் சொல்லும் போது எந்த பிரச்சனை வந்தாலும் சந்திக்கக்கூடிய ஒரு திராணி, எதிர்த்து நிற்கக்கூடியதான ஒரு திராணியை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென். கர்த்தருடைய உண்மையிலே நாம் நம்முடைய விசுவாசத்தை பதித்தவர்களாக என்ன போராட்டம் வந்தாலும் என்னால் அதை மேற்கொள்ள முடியும் என்கிற ஒரு பெரிய தைரியத்தை கர்த்தர் நமக்குள்ள தருகிறார். எப்ப தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது. அப்ப இந்த வாக்கியங்கள் எல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. கழுகைகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று இந்த வாக்கியங்கள் எல்லாம் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, ஏதோ இது ஒரு எதிர்கால வாக்கு, எதிர்காலத்துக்காக கர்த்தர் தருகிற வாக்கு தத்தம் அல்ல, நிகழ்காலத்திலே நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய அனுபவங்கள். கர்த்தர் எதிர்காலத்தை குறித்து பேசல. கர்த்தர் இந்த வசனத்தை நமக்கு தரார் என்றால் நிகழ்காலத்திலே நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில அனுபவத்திலே கொண்டு வரக்கூடிய ஒரு கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு வருகிறது. கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைந்து, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாளில ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும், இன்றையிலிருந்து ஒவ்வொரு நாளும் கணிசமான நேரத்தை உம்மோடு கூட நான் செலவழிப்பேன்.
உம்முடைய சமூகத்துல வந்து காத்திருப்பேன்ப்பா. உம்மோடு கூட பிணைக்கப்படுவேன்ப்பா. உம்மோடு கூட இணைக்கப்படுவேன் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையினாலே நான் நிரப்பப்படணும். நான் சட்டைகளை அடித்து கழுகுகளை போல பறந்து எழும்பணும் ஆண்டவரே. இருக்கிற இடத்திலே நான் இருக்கக்கூடாது. இருக்கிற ஆவிக்குரிய நிலைமையிலே நான் இருந்துவிடக் கூடாது. எனக்கு ஒரு புதிய ஆவிக்குரிய அனுபவம் வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எடுத்து வாசித்து பாருங்கள். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்கள். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும், கர்த்தர் சொல்றாரு பாருங்க, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும், தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும், தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவருங்க. எல்லாருக்கும் இல்ல பிரதர், சிஸ்டர், எல்லாருக்கும் இல்ல. யாருக்கு கர்த்தர் நல்லவர்? தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும், தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு, தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு. கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்க வந்துட்டு கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடணுங்க. சங்கீதக்காரன் சொல்றார் பாருங்க, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது ஆண்டவரே. வாஞ்சித்து அந்த ஒரு கதறல் நமக்குள்ளே, அந்த ஒரு ஆர்வம், அந்த தாகம் நமக்குள்ளே வர வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. சங்கீதம் 27:14 வாசிங்க. சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து, திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கே காத்திரு. என்ன சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவுதான் போராட்டம் வந்தாலும், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஏன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறதுல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. எடுத்து வாசிங்க இன்னொரு வசனம். சங்கீதம் 37:34 வாசிங்க. சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு, அப்பொழுது நல்ல கவனிங்க, அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அவர் உன்னை உயர்த்துவார்னா சொன்னா என்னது? கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்ப பண்ணுவார், உயர பண்ணுவார்னு அர்த்தம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. நீ கர்த்தருக்கு நீ காத்திருந்து, கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு, அப்பொழுது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அவர் உன்னை கழுகுகள் எப்படி சட்டுகளை அடித்து உயர எழும்புவது போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். தீர்க்கதரிசனமான வார்த்தை. துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கர்த்தர் யாரிடத்துல பேசுறான்னு தெரியாது. துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை உடைய கண்கள் காணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப கர்த்தருக்கு காத்திரு காத்திருன்னு வாசித்துட்டோம். கர்த்தருக்கு எப்படி காத்திருக்கிறது? கர்த்தருக்கு காத்திருப்பது என்றால் என்ன? How to wait upon God? What does it mean to wait upon God? கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பது என்றால் என்ன? ஒரு 5 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். அதோட வசனத்தையும் நான் சொல்றேன். இந்த வசனத்தையும் அந்த குறிப்பை நீங்கள் குறித்து கொண்டு வீட்டில் போய் நீங்கள் தியானித்து பாருங்கள். இந்த 5 குறிப்பை மாத்திரம் தான் நான் சொல்வேன். இப்ப 5 குறிப்பை குறித்து நான் பேச போவதில்லை. அந்த குறிப்பை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருடைய வசனத்தோடு கூட அந்த 5 குறிப்பு, 5 விதமான விதத்திலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மால் காத்திருக்க முடியும். அந்த குறிப்புகளை மாத்திரம் தான் நீங்க நான் சொல்ல போறேன். 5 குறிப்புகள். இன்னைக்கு செய்தி வேற. நான் இதை குறித்து பேச போவதில்லை. கர்த்தரின் இடத்துல வேற ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அதை தான் நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ளணும். ஆனா மிக சுருக்கமாக இந்த 5 காரியத்தை மாத்திரம் சீக்கிரத்துல சொல்லிட்டு கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்ல காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, எப்படி கர்த்தருக்கு காத்திருப்பது? அமைதலுடன் ஐக்கியத்தை அனுபவித்தல். கர்த்தருக்கு காத்திருப்பதுன்னா என்ன? கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே வந்து கொஞ்ச நேரம் அவரை குறித்து தியானித்து, அவருடைய மகிமை, அவருடைய மாட்சிமை, அவருடைய பிரதாபத்தை அப்படியே தியானித்தவர்களாக, கர்த்தர் நமக்கு செய்து முடித்த அவருடைய ரட்சிப்பின் கிரியைகளை, மீட்பின் பணியை நினைத்தவர்களாக,
கர்த்தர் நமக்கு செய்த தியாகங்களை, கர்த்தர் நமக்காக செய்து முடித்த காரியங்களை, கடந்த நாட்களிலே பாராட்டின தேவ தயவை அப்படியே நினைத்தவர்களாக கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய ஐக்கியத்தை அனுபவித்தல். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல. அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய அந்யுன்யமான ஒரு ஐக்கியம், அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருப்பதை உணர்ந்தவர்களாக அமைதலுடன் ஐக்கியத்தை அனுபவித்தல். எடுத்து வாசிங்க சங்கீதம் 62:1 வாசித்து பாருங்க. சங்கீதம் 62:1. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரால் என்னுடைய விடுதலை, அவரால் என்னுடைய மீட்பு, அவரால் எனக்கு வர வேண்டிய சகாயம் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆத்மாவே கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே அமர்ந்துரு, கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்துரு. கண்டிப்பா அவரால் வர வேண்டிய மீட்பு, சகாயம், ரட்சிப்பு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தருக்கு காத்திருப்பது என்றால் என்ன? அமைதலுடன் அவருடைய ஐக்கியத்தை, அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்தல். இரண்டாவது, பொறுமையுடன் விண்ணப்பம் செய்தல். பொறுமையுடன் விண்ணப்பம் செய்தல். கர்த்தருடைய சமூகத்தில் மாத்திரம் அவசரப்படாய். சில பேர் அவசரமா கர்த்தருடைய சமூகத்தில் வந்துட்டு கொஞ்சம் 4 வார்த்தை பேசிட்டு ஓடுறது. கர்த்தருடைய சமூகத்தில் அவசரப்படவே கூடாது. பொறுமையுடன் விண்ணப்பம் செய்தல். எடுத்து வாசிங்கள் சங்கீதம் 40:1. சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். கர்த்தருக்காக எப்படி காத்திருக்கணும்? பொறுமையுடன் காத்திருந்து அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என் கூப்பிடுதலை கேட்டார். பொறுமையுடன் காத்திருங்க. அவர் என்னிடமாய் சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. இதை யாருன்னா சொன்னா நல்லா இருக்கும் போல தெரியும். ஆனா யாரும் பொறுமையா உட்கார்ந்து கேட்கறதுக்கு நம்மளுக்கு ஆளுங்க இல்லை. அப்படிதானே? யோசிச்சு பாருங்க. உங்களோட பிரச்சனையை யாருன்னா சொல்லணும் போல இருக்கும். ஆனா யார்கிட்ட சொல்றது? எல்லாமே பிஸியா இருக்கிறாங்க. யாருமே வந்து நம்முடைய பிரச்சனையை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்துல போய் ஆண்டவரே என்னுடைய நிலைமை இதுன்னு சொல்லும் போது, அவர் அன்பான தெய்வமா இருக்கிற அப்படின்னாலே அவர் செவியை சாய்த்து நம்முடைய கூக்குரலை கேட்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, கவனத்துடன் அறிவுரையை கேட்டல். கர்த்தருடைய சமூகத்துல கவனமா கர்த்தர் சொல்கிற அறிவுரையை கேட்கணும். கர்த்தருடைய சமூகத்துல வந்து நம்முடைய செவியை அதாவது கூர்மைப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாக கூறுணவர்களாய் மாறி, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. சவுல் தமஸ்கு போற வழியில கேட்டார்ல, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கீங்க ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்ன செய்யணும், உங்களுடைய திட்டம் என்ன, என்னோட வாழ்க்கை குறித்து உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல கவனத்துடன் நான் கேட்கிற ஆண்டவரே நீங்க சொல்லுங்கன்னு சொன்னா கர்த்தர் அழகா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். என்ன செய்யணும்னு கர்த்தர் தெளிவா பேசுவார். எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் 8:00. நீதிமொழிகள் 8:00 33, 34 வசனங்களை வாசிங்க. நீதிமொழிகள் 8:00 33, 34 வசனங்கள். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானமடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். என் வாசப்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வசனத்துல முக்கியமான வார்த்தை எது தெரியுமா? நித்தம். இருக்கா? டெய்லி. நம்முடைய பிரச்சனை என்னன்னா, ஒரு நாள் ஜெபிச்சா அடுத்த 4 நாளுக்கு ஜெபம் இல்லை. ஒரு நாளைக்கு உட்கார்ந்து பைபிள் வாசிச்சுட்டா அடுத்த 3 நாட்களுக்கு 4 நாட்களுக்கு பைபிளை தொடரதே இல்லை. அப்படி அல்ல. கன்சிஸ்டன்சி பிரிங்ஸ் கான்பிடன்ஸ். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நித்தம் செய்றீங்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கை நிலையா இருக்கிறதோ, அவ்வளவுக்கு அவ்வளவுதான் உங்களுக்குள்ளே கர்த்தர் எனக்கு செய்வார் என்ற ஒரு தைரியமே வரும். ஹல்லேலூயா.
நித்தம் காத்திருந்து, என் கதவு அருகே நித்தம் காத்திருந்து எனக்கு செவி சாய்த்து என்னுடைய அறிவுரைகளை ஞானத்தை கேட்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். நீங்க இதை அபியாசப்படுத்துங்க. அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. அடுத்த வசனம் 35வது வசனத்தை வாசிங்க. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். கர்த்தரிடத்திலே தயவையும் பெறுவான். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கர்த்தரை தேடுகிறவன் கர்த்தரை கண்டடைவான், கர்த்தரை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த மனுஷன் என்னை கண்டடைச்சிட்டா என்னுடைய தயவை பெறுவான். அடுத்த வசனம் வாசித்து பாருங்க. அது ஒரு நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ, இது யாருக்கு சொல்றான்னு தெரியல ஆண்டவர், ஆனா கவனிங்க, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான், தன்னோட சொந்த ஆத்துமாவையே சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் எதை விரும்புகிறார்கள்? மரணத்தை விரும்புகிறார்கள். பாவம் செய்கிறவர்கள் தன்னோட ஆத்துமாவுக்கு விரோதமாக என்ன செய்றாங்களாம்? தன்னோட ஆத்துமாவை சேதப்படுத்துகிறார்கள். சகோதரனே சகோதரியே, பரிசுத்தாவினுக்கு விரோதமான ஒரு பாவத்தை நீங்க செய்யும் போது தொடக்கத்தில் இன்பமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஆனா நீங்க உங்களுக்கே ஒரு சேதத்தை உண்டு பண்ணுகிறீர்கள், உங்களுக்கே ஒரு அழிவை உண்டு பண்ணுகிறீர்கள் என்பதை மறக்க கூடாது. ஹல்லேலூயா. 4வது விதம், கர்த்தருக்கு எப்படி காத்திருப்பது? எதிர்பார்ப்புடன் பாதுகாப்பை கண்டடைதல். நம்முடைய உண்மையான பாதுகாப்பு எங்க இருக்குன்னா கர்த்தருடைய பிரசன்னத்துல தான். உண்மையான பாதுகாப்பு எதிர்பார்ப்புடன் பாதுகாப்பை கண்டடைதல். எடுத்து வாசிங்க. ஏசாயா 33 2வது வசனம். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் காலையில் அவர்கள் புயமும், தேவரீர் காலையிலே அவருடைய புயமும், இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயிரும். இக்கட்டு காலத்திலே எங்களை விடுதலையாக்குறவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. என் வியாதி நேரத்திலே எனக்கு சுகத்தை தருகிறவர் நீர் தான் ஆண்டவரே. என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய சுகம், என்னுடைய ஆரோக்கியம் உம்முடைய சமூகத்துல தான் இருக்கிறது. எதிர்பார்ப்புடன் பாதுகாப்பை கண்டடைது கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். 5வதாக கீழ்ப்படிதலுடன் வழி நடத்துதலை பெறுதல். கீழ்ப்படிதலுடன் வழி நடத்துதலை, அப்படின்னா கர்த்தரிடத்தில் உங்களுக்கு வழி நடத்தல் வேணும்னா கீழ்ப்படிதலின் இருதயம் வேண்டும். கீழ்ப்படிதல் உள்ள இருதயம் இல்லாதவர்களை கர்த்தர் நடத்துகிறதே அல்ல. கர்த்தர் நம்மளை நடத்தணும்னா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? obedient heart. கீழ்ப்படிதல் உள்ள ஒரு இருதயமாய் இருந்தால் கர்த்தர் கண்டிப்பாக நம்மை நடத்துவார். வாசிங்க சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 5வது வசனம். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்துங்க. உம்முடைய சத்தியத்தை எனக்கு கட்டுத்தாங்கப்பா. உம்முடைய சத்தியத்தை எனக்கு போதிங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தில் தான் என்னோட விடுதலையே இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. அப்ப உம்முடைய சத்தியத்தை எனக்கு போதிங்க ஆண்டவரே. எனக்கு அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. கர்த்தருடைய சத்தியம் விளங்கணும்னா வேதத்துள்ள மகத்துவங்களை நீங்கள் பார்க்க வேணுமானால் ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கீழ்ப்படிதல் உள்ள இருதயம் இருந்தால் கர்த்தர் சத்தியத்தை வெளிப்படுத்துவார். கீழ்ப்படிதல் இல்லைன்னா என்னதான் பைபிளை வாசித்தாலும் ஒண்ணு வழங்காது. நீங்க ஒரு ஜெபம், சின்ன ஜெபம், ஆண்டவரே நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, நான் கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை திறந்து பாருங்க. அன்னைக்கு கர்த்தர் பேசுகிற விதம் ஆச்சரியமா இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சொல்ல 5 குறிப்புகளை நான் சொன்னேன். கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி காத்திருப்பது? முதலாவது, அமைதலுடன் ஐக்கியத்தை அனுபவித்தல். 2வது, பொறுமையுடன் விண்ணப்பம் செய்தல். 3வது, கவனத்துடன்
அறிவுரையை கேட்பது. நான்காவது, எதிர்பார்ப்புடன் பாதுகாப்பை கண்டடைதல். ஐந்தாவது, கீழ்ப்படுதலுடன் வழி நடத்துதலை பெறுதல். இன்னைக்கு செய்தி முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம் இல்ல? இந்த 5 குறிப்புகளை நீங்க தான் வீட்டுல போய் தியானிக்கணும். இதை குறித்து நான் இங்க பேச வரவில்லை. கர்த்தர் என்னிடத்தில் வேற ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அதை தான் உங்களிடத்தில் நான் பேசும்படியாய் கர்த்தரால் ஏவப்படுகிறேன். கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைந்து. ஹல்லேலூயா. உங்களிலே யாராவது ஒருவர் இப்படி சொல்லிட்டு இருக்கலாம், ஆண்டவரே என்னோட வாழ்க்கையின் போராட்டம் அதிகமா இருக்கு, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, இன்னும் என்னால முன்னேறி செல்ல முடியுமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் சோர்ந்து தோய்ந்து போயிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய யாராவது இருப்பிருந்தால், உங்களுடைய நிலைமை எனக்கு தெரியாது, ஒருவேளை உள்ளத்தின் ஆழத்திலே எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, என்னால நடக்க முடியல ஆண்டவரே, என்னால ஓட முடியல ஆண்டவரே, என்னால ஒண்ணும் செய்ய முடியல ஆண்டவரே என்று சொல்லுகிறவா இருப்பீர் என்றால், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே மகளே, உங்களுடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலே உங்களை பலனை வைத்து நீங்கள் நடக்க முடியாது, ஓட முடியாது. உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ பலன் வேண்டும். You need God's supernatural strength. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய பலத்தை வச்சு இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓட முடியாது. உங்களுடைய சொந்த பலனை வைத்து இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தை உங்களால் தொடர்ந்து நடத்த முடியாது. உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ பலன் வேண்டும். தனியா ஒண்ணுமே சாதிக்க முடியாது. தேவ ஒத்தாசை, உதவி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ பலன் இல்லாமல் நம்மால் தனியா ஒன்றும் சாதிக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. யோசிச்சு பாருங்க, அந்த திராட்சை செடி இல்லாம கொடி என்னங்க பண்ணிரும்? திராட்சை செடி இல்லாம கொடி ஏதாவது பண்ண முடியுமா? ஒரு கனியை தர முடியுமா? அல்ல ஒரு பூ தான் பூக்க முடியுமா? அந்த செடி இல்லாவிட்டால் கொடி வேஸ்ட். இதுதான் ஆண்டவர் சொல்ற, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், ஒவ்வொரு வார்த்தையும் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இது. அதனால சிந்தனை திசை திருப்ப விடாதீங்க, கூர்ந்து கவனிங்க. அந்த தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிப்பீர்கள் என்றால், உதாரணத்துக்கு ஒரு நாளை துவக்கிறீர்கள் என்றால், கர்த்தருடைய சமுத்திர காத்து இல்லாம, அன்றைக்கு கர்த்தருடைய சமுத்திர நேரத்தை செலவழிக்காம, ஜெபிக்காம, வேதத்தை தியானிக்காம, கர்த்தருடைய சமுத்திர காத்து இல்லாம, தேவனுடைய புதிய பலன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலனை பெறாமல் நீங்கள் ஒரு காரியத்தை ஆரம்பிப்பீர்கள் என்றால், உங்களுடைய இயற்கையான பலன், உங்களுடைய இயற்கையான சிந்தனை, உங்களுக்குள்ளாக இருக்கிற அத்தனை காரியமும் உங்களுக்கு விரோதமாய் செயல்படும். எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ பலனை அன்றைக்கு பெறாமல் நீங்கள் எதை ஆரம்பித்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு விரோதமா தான் நடக்கும். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்களோ தெரியல. உங்களுடைய இயற்கையான பலன் உங்களுக்கு விரோதமா செயல்படும். உங்களுடைய சொந்த எண்ணங்கள், சிந்தனைகள், உங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை காரியங்களும் உங்களுக்கு விரோதமாய் செயல்படும். ஆமென். அதனாலதான் கர்த்தருக்கு காத்து ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை கீழே இழுத்து விடும், முன்னேற விடாது, எழும்ப விடாது. இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை கீழே தள்ளிவிடும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவமான காரியம் உங்களை கீழே இழுத்து தள்ளிவிடும். மன்னிக்க முடியாத சுவாபம் உங்களை கீழே இழுத்து தள்ளிடும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமை உங்களை கீழே இழுத்து தள்ளிவிடும். கட்டுக்கடங்காத உங்களுடைய மாமிச இச்சைகள் உங்களை கீழே இழுத்து தள்ளிவிடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிந்தித்து பாருங்க, கர்த்தருடைய சமுத்திரை காத்திருந்து அந்த புதிய பலனை நீங்கள் பெறும்போது என்ன நடக்க தெரியுமா? நீங்கள் எழும்புகிறீர்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கர்த்தருடைய சமுத்திரை காத்திருந்து அந்த தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் உங்களுக்குள்ளே வரும்போது என்ன நடக்குது? நீங்கள் எழும்புகிறீர்கள். உங்களுடைய ஆவியிலே நீங்கள் எழும்புகிறீர்கள்.
எப்படி ஒரு கழுகு செட்டை அடித்து மேலே எழும்புகிறதோ அதே போல நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே கணிசமான நேரத்தை செலவழித்து கர்த்தருடைய அந்த பிரசன்னத்திலே தேவனோடு கூட பிணைக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ளே உங்களுடைய பலன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன், தேவ பலன் உங்களுக்குள்ளே வரும்போது முதல் நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, you shall mount up. நீங்கள் ஆவியிலே எழும்புகிறீர்கள். ஹல்லேலூயா. ஒரு கழுகு எழும்புறது போல, ஒரு கழுகு செட்டைகளை அடித்து விரித்து ஒரு கழுகு அந்த பூமியிலிருந்து அப்படி எழும்புறது போல உங்களுடைய ஆவியிலே ஒரு ஒரு எழுப்பப்படுகிற ஒரு அனுபவம். You rise up in your spirit. Amen. நல்ல சிந்திங்க, நல்ல யோசிச்சு பாருங்க. உங்களுடைய ஆவியிலே அப்படியே நீங்க எழும்பும் போது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? இந்த பூமியுடைய புவி இருப்பு சக்தி தன்னுடைய வல்லமையை இழந்து போகிறது. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு காத்திருந்து புது பலன் அடைந்து, அதாவது தேவனோடு கூட பிணைக்கப்படுகிற ஒரு அனுபவத்திலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ பலன் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்க ஆவியில எழும்புறீங்க பாத்தீங்களா? ஆவியில எழும்பும் போது நடக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமிக்குரிய புவி இருப்பு சக்தி, இந்த உலகம் உங்களுக்கு கீழே இழுக்குது பாத்தீங்களா? பாவம் உங்களுக்கு கீழே இழுக்குது, இச்சை உங்களுக்கு கீழே இழுக்குது, உலகத்தின் அந்த கவலைகள், அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பல காரியங்களை குறித்ததான கவலைகள் எல்லாம் உங்களை அப்படி இழுக்கிறது பாத்தீங்களா? அந்த புவி இருப்பு சக்தியில இருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். When you mount up in your spirit, the power of the gravitation force loses its power. நீங்கள் கர்த்தருக்குள்ள எழும்பும் போது இந்த பூமியோட புவி இருப்பு சக்தி செயலற்று போகிறது. இதுவரைக்கும் நீங்க உலகத்தால் இழுக்கப்பட்டிருப்பீர்கள், மாமிசத்தில் இருக்கிற இச்சையினால இழுக்கப்பட்டிருப்பீர்கள், வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தினாலே கீழே இழுக்கப்பட்டிருப்பீர்கள், மாமிச சிந்தையினாலே நீங்கள் கீழே இழுக்கப்பட்டிருப்பீர்கள். உயர எழும்பணும்னு வாஞ்சை இருக்கிறது, ஆண்டவர்கிட்ட கிட்டி சேரணும் வாஞ்சை இருக்கிறது, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறது. ஆனா எழும்ப முடியல. Not able to mount up. வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியல, வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியவில்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு மேல வரணும்னு பிரயாசப்படுறோமோ அவ்வளவுக்கு அளவு உலகத்தின் காரியங்கள், பாவத்தின் காரியங்கள் நம்மை கீழே இழுத்து கொண்டிருக்கிறது. காரணம், இந்த பூமியோட புவி ஈர்ப்பு சக்தி நம்ம அப்படியே கீழே இழுத்து கொண்டே இருக்கிறது. ஆனா நீ கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, இந்த ஒரு போராட்டம் உடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நீங்கள் என்னுடைய சமூகத்திலே காத்திருக்கிற அனுபவத்துக்குள்ளே வருவீர்கள் என்றால் நான் உங்களை புது பலனை தருகிறது மாத்திரமல்ல, நீங்கள் எழும்புவீர்கள். நீங்க எழும்பிட்டீங்கன்னா இந்த உலகத்தோட வல்லமை ஒண்ணு இல்லாம போயிடும். உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற பிசாசோட வல்லமை ஒண்ணு இல்லாம போயிடும். உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற இந்த மாமிசத்தின் கிரியைகள் அழிந்துவிடும், ஒன்றில்லாமல் போய்விடும். ஆனா எழும்புறதுக்கு முன்ன ஓடணும் பிரதர். நேரடியா எழும்பிட முடியாது. எழும்புறதுக்கு முன்னே ஓட வேண்டும். நீங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அந்த ஏரோப்ளேனோட டேக் ஆஃப் பார்த்திருக்கீங்களா? அந்த ஏரோப்ளேன் அப்படியே அந்த பூமியில இருந்து அப்படியே உயிரை எழும்பும் பாருங்க. அதை பார்த்திருக்கீங்களா? ரொம்ப அருமையான ஒரு காரியம். இந்த விமானமானது அப்படியே மேலே ஏறுவதற்கு முன்ன அந்த ரன்வேல அப்படியே ஓடும் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட் அதிகரிக்கும். அந்த ஸ்பீட் அதிகரிச்சு ஒரு கட்டம் வரும்போது அப்படியே உயர எழும்புகிறது. இதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. இதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது, ஒரு புது பலன் அடையும் போது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் நமக்குள்ளே வரும்போது, நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் ஹல்லேலூயா வேகமாக நம்ம ஓட ஆரம்பிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த ஓட்ட பந்தயத்திலே, ஆவிக்குரிய ஓட்ட பந்தயத்திலே நாம் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு டேக் ஆஃப், திடீர்னு நம்முடைய ஆவிலே ஒரு எழுப்புதல், நாம் எழுப்பப்படுகிறோம். ஹல்லேலூயா.
யோசிச்சு பாருங்க, இந்த விமானம் பூமியிலிருந்து மேலே பறக்க வேணுமானால் இந்த புவியீர்ப்பு சக்தியை காட்டிலும் இதுக்குள்ள வேற ஒரு வல்லமை இருந்தாதான் அந்த விமானம் மேலே எழும்ப முடியும். அப்படிதானே? அப்படிதானே? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிரதர், சிஸ்டர், யோசிச்சு பாருங்க. விமானம் காலியான விமானம் இல்ல, ஃபுல்லா பேசஞ்சர்ஸ் இருக்கு. ஒரு 450 பேர் உள்ள உட்கார்ந்து இருப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, 450 பேருடைய பொருட்கள், கார்கோ எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. எவ்வளவு பாரமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு பாரமா இருக்கும். அவ்வளவு பாரத்தையும் சுமந்துக்கிட்டு அது மேல எழும்புதுன்னா, அப்ப புவியீர்ப்பு சக்தி எவ்வளவு கீழே இழுக்கும், அவ்வளவு பாரம் கீழே இழுக்கும். ஆனா அவ்வளவு பாரத்தையும் தாண்டி, அந்த புவியீர்ப்பு சக்தியும் தாண்டி ஒரு விமானம் மேல எழும்புகிறது என்றால் அந்த விமானத்துக்குள்ள இருக்கிற இன்ஜின் அவ்வளவு பவர்ஃபுல் அர்த்தம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதிகமான பாரம் இருக்கிறது பிரதர், பிரச்சனைகள் இருக்கிறது, இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது, எல்லாம் நம்மளை கீழே இழுத்து தள்ளுகிறது. இவர்களின் மத்தியிலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் வல்லமை நமக்குள்ளே இருக்குமானால், எல்லா பாரத்தின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஓட்டமாக ஓடி, நம்ம ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடி கர்த்தருக்குள்ளே எழும்பிடும். நம்முடைய ஆவி எழும்பிவிடும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம ஆவியில எழும்பும் போது எவ்வளவு பாரம் இருந்தாலும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த உலக பாரமோ எந்த குடும்ப பிரச்சனையோ நம்மை கீழே இழுக்கவே முடியாது. காரணம், பரிசுத்தாவிட வல்லமை நமக்குள்ளாக இருக்கிறது. நம் ஆவியிலே எழுப்பப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. மகனே, மகளே, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ எழும்ப வேண்டும். நீ எழும்ப வேண்டும். எழும்ப வேண்டுமானால் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அந்த புது பலனை அடைய வேண்டும். ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓட வேண்டும். அப்பொழுது ஆவியிலே நீ எழும்புவாய். நீங்க ஆவியில மாத்திரம் எழும்பிட்டீங்கன்னா சத்துரு ஒண்ணும் பண்ண முடியாது, பிசாசு ஒண்ணும் பண்ண முடியாது, மாமிசம் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள், குடும்பத்தின் போராட்டங்கள் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப எழும்புறதுக்கு முன்பாக நாம் ஓடுகிறவர்களா இருக்க வேண்டும். ஓடுகிறதுனா என்ன? ஓடுகிறதுனா என்ன? ஓடுகிறது என்றால் அந்த பூமியோட புவியீர்ப்பு சக்தியை எதிர்த்து ஓடுகிறது. எதிர்த்து ஓடுகிறது. ஏதோ ஒரு காரியம், உலகத்தின் காரியம் நம்மளை பின்னால் இழுத்துக்கிட்டே இருக்கு. ஓடுறதுனால எப்பொழுதுமே முன்னேற்றம் தான். யாராவது பின்னால ஓடுறத பாத்துறீங்களா? பாத்துறீங்களா? யாராவது பின்னால ஓடுவாங்களா? யாரும் ஓட மாட்டாங்க. அப்ப ஓடுகிறது என்றாலே முன்னேற்றம் தான், ப்ரோக்ரஸ், ஆவிக்குரிய முன்னேற்றம். ஆனா பிரச்சனை என்னவென்றால், நம்முடைய பின்பாக ஒரு உலக காரியம், ஒரு பாவத்தின் காரியம் நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கு பாருங்க. ஓடுகிற அனுபவம் என்னன்னா, அவைகளையும் மீறி அவைகளெல்லாம் உதறி தள்ளிவிட்டு, ஹல்லேலூயா, பாரங்களை ஒதுக்கி வச்சுட்டு, நெருங்கி நிற்கிற பாவங்களை தள்ளிவிட்டு, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு கூட உங்களுடைய கண்களை விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீது வைத்து ஓடுகிற ஒரு ஓட்டம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஓடுகிறப்ப பாருங்களேன், நீங்க நல்லா பாருங்க, ஓடி பாருங்க. ஓடும்போது சில சமயம் உங்க கால் பூமியை தொடும், சில சமயம் உங்களோட கால் பூமியை தொடாது. அப்படிதானே? சில சமயத்துல கால் பூமியில இருக்கும், சில சமயம் உங்களோட கால் பூமியில் மேல இருக்கும். இந்த அனுபவத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை பூமிக்கு மேல, திங்கட்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் பூமிக்கு கீழே. அது பயங்கரம். பூமியில இருந்தா கூட பரவாயில்ல, சிலது பூமி கீழே போயிடும். இந்த ஓட்டம் பத்தாது, எழும்ப வேண்டும்.
யோசிச்சு பாருங்க, ஓடுற மனுஷன் எழும்பிட்டா அந்த மனுஷனுக்கும் பூமிக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படிதானே? ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்பிட்டா அதுக்கப்புறம் பூமியை தொட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிதானே? எசேக்கியேல்ல அந்த தீர்க்கதரிசனத்துல வாசிக்கிறோம், 4 விதமான ஆழங்கள். முதல் ஆழம் என்னது? கணுக்கால் ஆழம், அப்புறம் முழங்கால் ஆழம், அப்புறம் இடுப்பு ஆழம், அப்புறம் நீச்சல் ஆழம். கணுக்கால் ஆழத்துல போனா இன்னும் பூமியில தான் நிக்கணும், தரையில தான் நிக்கணும். முழங்கால் ஆழத்துல போனா அப்பயும் தரையில தான் நிக்கணும். இடுப்பு ஆழத்துல போனா அப்பயும் தரையில தான் நிக்கணும். இந்த நீச்சல் ஆழத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பூமிக்கு சம்பந்தமே இருக்காது. நம்ம சரீரம் பூமியை தொடவே தொடாது. நம்முடைய பரிசுத்தாவினுடைய நதியிலே பரிசுத்தாவினருக்கு முற்றிலுமா ஒப்பு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கலேன். அதாவது ஒரு நீச்சல் அடிக்கிறத பாத்துறீங்களா? ஒரு நல்ல நீந்தருகிறவரை அந்த தண்ணிக்கு தன்னை விட்டுருவார். அந்த தண்ணிக்கு தன்னை அப்படியே விட்டுருவார். லைட்டா இருங்க பாடி தண்ணியில. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நீங்க நீச்சல் அடிக்கிறவங்களா தான் தெரியும். தண்ணியை விட்டு வெளியே வந்தா நம்முடைய சரீரம் ஃபுல் வெயிட் இருக்கும். தண்ணிக்குள்ள ஒரு சின்ன பிள்ளை கூட உங்களை தூக்கிடலாம். யூ லூஸ் யுவர் வெயிட் இன் த வாட்டர். தண்ணியில நம்முடைய சரீர பலன் இருக்காது, லைட் ஆயிரும். அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாக அந்த நீச்சல் ஆழத்துக்குள்ள நம்ம வரும்போது நமக்கும் பூமிக்கும் தொடர்பே கிடையாது. ஆவியில எழுப்பப்படுகிற ஒரு அனுபவம். ஆவியானவர் அழகா நம்மளை நடத்திட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் நடத்தப்படுகிற வாழ்க்கையை குறித்து நான் சொல்றேன் சகோதரனே. இது உடனே வருகிற ஒரு அனுபவம் அல்ல. உடனே எழும்பிடுவோமா? இல்ல இல்ல, ஓடணும். பெஸ்ட் எழும்புறதுக்கு முன்ன ஓடணும். ஒரு ஓட்ட பந்தயம் இருக்கிறது, ஒரு ஆவிக்குரிய ஓட்ட பந்தயம் இருக்கிறது. நீங்க ஓட்ட பந்தயத்தில் கலந்து கொண்டிருப்பீங்க என்றால் இது தெரியும். ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடுறதுக்கு ஒரு லைன் போட்டிருப்பாங்க, எல்லாம் லைன்ல ரெடியா நிற்பாங்க. எதுக்கு? விசில் அடிக்கணும். அப்படிதானே? ஒருத்தர் விசில் அடிச்ச உடனே எல்லாம் அந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடும். ஆண்டவர் என்ன திரும்ப சொல்றாரு? நான் தான் உங்களுடைய விசுவாசத்தை துவக்கிறவர், முடிக்கிறவர். ஆனா ஓடுகிறது யாரு? இங்க நின்று துவைக்கிறார் பாருங்க. விசுவாசத்தை அவர் தான் விசில் அடிச்சு துவக்குவார். அவர் துவக்கி விட்டா நம்ம ஓடுறோம். அந்த லக்கு அடையறதுக்கு முன்னே அவர் அங்க போய் நின்று நம்மள ரிசீவ் பண்ணுவார். ஏன்னா அவர் முடிக்கிறவர். நம்ம என்ன திரும்ப ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஆண்டவரே நீங்க தான் துவக்குனீங்க, நீங்க தான் முடிக்கிறீங்க, நீங்களும் ஓடிடுங்களேன், நீங்களே ஓடிடுங்களேன் எனக்கு பதிலா. இல்ல இல்ல இல்ல, அவர் துவக்கிறவர், அவர் முடிக்கிறவர். ஓடுகிறது யாரு? நம்ம தான் ஓடணும். ஓடுகிறது கஷ்டம். நீங்க ஓடி இருந்தா தெரியும். ஓட்ட பந்தயத்தில் ஓடி பார்த்துக்கன்னா தெரியும், மூச்சு அரைச்சிரும், வாங்கிரும். அவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி கையில அந்த பரிசு வந்தா கஷ்டம்லாம் மறந்துடும். அப்படிதானே? அந்த ஓட்ட பந்தயத்தில் ஜெயிச்சுட்டு அந்த பரிசை கையில வாங்கிட்டோம்னா அந்த ஓடின களைப்பு, அந்த ஓடின வலி, வேதனை எல்லாமே போயிரும் பாருங்க. அதுல எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஓடுகிற அனுபவம் என்றால் என்ன? அந்த பூமியின் ஈர்ப்பு சக்திக்கு விரோதமாக நம்ம பின்னால பிடிச்சி இழுக்கிற சத்துருடைய கிரியைகளுக்கு மீறி தாண்டிட்டு முன்னேறிச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், ஒரு முன்னேற்றம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அதுக்கு கர்த்தர் சொல்றார், மகனே மகளே என்னோட சமூகத்திலே காத்திருக்க பழகிக்கொள். கர்த்தர் பெரிய காரியத்தை ஒண்ணும் சொல்லுங்க, நீ இதை செய்யணும் அதை செய்யணும், இவ்வளவு காசை தரணும், இல்ல இல்ல, ஒண்ணுமே வேண்டாம். நீ சமூகத்திலே காத்திருந்தால் போதும், நான் உங்களை பலப்படுத்துவேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலனை தருவேன், நான் ஓடுவதற்கான திராணியை தருவேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போதே எழுப்பப்படுவீர்கள். ஹல்லேலூயா. உயர எழும்புவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த ஓடுறதுனா என்ன? ஓடுறதுனா என்ன? ஒரு ஆவிக்குரிய ஓட்ட பந்தயம் இருக்கிறது. எடுத்து வாசிங்கள். எபிரேயர் நிருபம் 12 அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்கள்.
எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். அது எபிரேயர் 11ஆம் அதிகாரம். விசுவாச வீரர்கள் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள், நம்மை பின்பாக இழுக்கிற உலகத்தின் சிற்றின்பங்கள், உலகத்தின் இந்த பாரத்தெல்லாம் என்ன பண்ணணும்? பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. பிரதர், அந்த இடத்துல அந்த பாவம் பன்மையில இருக்கா ஒருமையில இருக்கா? அந்த வசனம் தமிழ் வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றை, நிறைய பாரங்கள், நிறைய பாரம், கவலைகள், பிரச்சனைகள். சரி, பாவத்தை குறித்து சொல்லும் போது பன்மையில இருக்கா ஒருமையில இருக்கா? அந்த வசனத்தை வாசிங்க. நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. ஒரே பாவம் தான், பாரம் நிறைய இருக்கலாம், ஆனா பாவம் ஒண்ணுதான். நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்படுவதற்கு முன்ன நிறைய பாவம் இருக்கும். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த பாவத்தெல்லாம் விட்டுட்டோம். ஆனா ஒரு பாவம் மாத்திரம் விட மாட்டேங்குது. எல்லா பாவத்தையும் விட்டுட்டோம். ஆனா ஒரு பாவம் ரட்சிக்கப்பட்ட பிறகும், இத்தனை வருஷம் கர்த்தருக்குள்ள வந்த பிறகும் ஒரு பாவம் விட மாட்டேங்குது. இதான் நீங்க பிரச்சனையே. நெருங்கி நிற்கிற ஒரு பாவம். சகோதரனே, நீங்க சொல்லலாம், ஐயா ஆண்டவரே இதெல்லாம் விட்டுட்டேன். சரி, இந்த ஒரு பாவம், நெருங்கி நிற்கிற ஒரு பாவம், அந்த ஒரு பாவம் தான் உங்களோட வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வர வேண்டிய சுகத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வரக்கூடிய அந்த உயர்வை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த ஒரு பாவம் தான். அது உங்களுக்கே தெரியும். அடிக்கடி ஆவியானவர் பேசிக்கிட்டே இருப்பார். ஆனா ஆவியானவரை எதிர்த்து போராடி கீழ்ப்படியாம தொடர்ந்து அந்த பாவத்தில் நம்ம ஜீவிக்கும் போது தேவன் நமக்காக வைத்திருக்கிற மகிமையான அனுபவங்களை நாம் இழந்து விடுகிறோம். இந்த நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில். அதுதான் முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை நியமிக்கப்பட்டிருக்கு, ட்ராக். எல்லாரும் ஒரே ட்ராக்ல ஓடுறவங்க இல்ல. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதையை வைத்திருக்கிறார். சகோதரே, நீங்க உங்க பாதையை விட்டுட்டு உங்க ட்ராக்கை விட்டுட்டு இன்னொருத்த ட்ராக்ல ஓடுனீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஓட்டப்பந்தயத்தில் தகுதி இல்லை என்று சொல்லி தள்ளி விடுவார்கள். உங்களுக்கு ஒரு ட்ராக் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பாதையை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த பாதையில பொறுமையோடு ஓடக்கடுவீர்கள். இருக்கா? வாசிங்க. பொறுமையோடு ஓடக்கடுவோம். அப்ப இந்த ஆவிக்குரிய ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற நோக்கம் என்ன? ஆவிக்குரிய ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற நோக்கம் தான் என்ன? டக்குன்னு சொல்லுங்க. ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடுற பந்தயத்தில் ஓடுற நோக்கம் என்ன? உயரம், லெக்கை அடைகிறது மாத்திரம் அல்ல, பந்தய பொருளை பெறணுமே. பந்தய பொருளை பெறணுமே. ஓடுகிறவர்கள் அநேகர், ஆனா பந்தய பொருளை பெறுகிறவர் ஒருவர் அல்லனா 3 பேர். சகோனே சௌரிய, நிறைய பேர் ஓட்ட பந்தயில ஓடுறாங்கன்னு வச்சுங்களேன், யாருக்குமே பிரைஸ் கிடைக்கல, ஒருத்தருக்கு தான் கிடைச்சிருக்கு. மற்றவங்களாம் சந்தோஷமா இருப்பாங்களா? சந்தோஷம் இருக்குமா? ஓடினதெல்லாம் வேஸ்ட். அப்படிதானே? அவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி பந்தய பொருளை பெறாம வந்துட்டோம்னா பட்ட பிரயாசம்லாம் வீணா போதே. நீங்க அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஓடுகிறார்கள், ஆனா பந்தய பொருளை பெரும்படியாக ஓடல. நோக்கம் இல்லாமல் ஓட்டம், முன்னேற்றம் இல்ல, எங்கெங்கயோ போகுது. நண்டு போறத பார்த்திருக்கீங்களா? நண்டு பார்த்ததுல எப்போதுமே முன்னால போவாதுங்க. நண்டு அப்படியே பக்கவாட்டுல தான். போய் மார்க்கெட்ல போய் பாருங்க, நண்டு மார்க்கெட்ல நண்டு என்னைக்காவது முன்னால போதான்னு பாருங்க. காலை வச்சுட்டு பக்கவாட்டுல தான் போகும்.
இன்னைக்கு அநேகர் அப்படிதான். ஆவிக்குரிய ஓட்டம் பக்கவாட்டில் தான் போகுது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்ன அந்த கீழ்பாக் ஹாஸ்பிட்டல், மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்போர்ட் ஈவெண்ட் நடக்குது. ஒரு விளையாட்டு போட்டி. அதுல எல்லாத்தையும் லைனா நிக்க வச்சுட்டாங்க. ஒருத்தர் விசில் அடிக்கிறார், ஒருத்தர் இந்த பக்கம் ஓடுறாரு, ஒருத்தர் அந்த பக்கம் ஓடுறாரு, ஒரு 10 பேர் பின்னால திரும்பி ஓடுறாங்க. நம்மளுக்கு சிரிப்பா இருக்கு. அப்படிதான் நம்மளும் ஓடிட்டு இருக்கிறோம். எங்கே ஓடுகிறோம்? எதற்காக ஓடுகிறோம்? பந்தய பொருளை அடிப்படையாக ஓடுகிறோமா? அந்த பந்தய பொருள் தான் என்ன? அவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடுறமே, பந்தய பொருளை பெரும்படியாய் ஓடுறமே, அந்த பந்தய பொருள் தான் என்ன? அந்த பந்தய பொருள் என்ன தெரியுமா? அந்த 5 புத்தியில்லாத கன்னிகை அவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசல் தாங்க அந்த பந்தய பொருள். அந்த 5 புத்தியில்லாத கன்னிகைகள் அவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசல் இருக்கிறதே, அந்த வாசல் தான் பந்தய பொருள். ஆமென். அந்த வாசல் யாரு? கர்த்தராகிய இயேசு. ஹல்லேலூயா. அந்த வாசல் யாரு? ஆண்டவராகிய இயேசு. ஆண்டவர் சொன்னாரே யோவான் 10:9 நானே வாசல். அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 10:9 நானே வாசல், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று, அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். மேய்ச்சலை கண்டடைவான். அப்ப நம்முடைய பந்தய பொருள் என்ன? What is our prize? The door that was closed against those 5 foolish virgins. அந்த 5 புத்தியில்லாத கன்னிகளுக்கு அடைக்கப்பட்ட வாசல் தான் நம்முடைய பந்தய பொருள். அந்த வாசல் தான் ஆண்டவராகிய இயேசு. அவர்தான் அந்த வாசல். அந்த பந்தய பொருள் என்ன தெரியுமா? அன்றைக்கு அந்த கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அற்புதம் செய்தவர்கள் ஆண்டவரிடத்துல சொன்னாங்க, ஆண்டவரே எங்களுக்கு வாசலை திறங்கப்பா. உங்களுடைய நாமத்தில் தீர்க்கதரிசனம் சொன்னோம், உங்களுடைய நாமத்தில் பிசாசை துரத்தினோம், உங்களுடைய நாமத்தில் அற்புதங்களை செய்தோம். ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, அக்கிரம செய்யக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்க. அந்த நித்தியத்துக்கான வாசல் அவர்களுக்கு அடைக்கப்படுகிறது. நித்திய ஜீவனுக்கான வாசல் அடைக்கப்படுகிறது. நீங்க சிந்தித்து பார்க்க முடியா பேசுறேன், யோசித்து பாருங்க. இந்த 5 புத்தியில்லாத கன்னிகளும் சரி, இந்த கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அற்புதம் செய்தவர்கள் எல்லாருமே ஆண்டவரோடு பேசுறாங்க. ஆண்டவரும் அவங்களோட பேசுறாரு. இவங்களும் ஆண்டவர்கிட்ட பேசுறாங்க, ஆண்டவரும் இவங்கள்ட்ட பேசுறாரு. இவங்களும் ஆண்டோட சத்தத்தை கேட்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. இல்ல உங்களுக்கு விளங்கல நான் சொன்னது? விளங்குதா? முக்கியமான காரியத்தை நான் சொல்றேன். இவங்களுக்கு ஆண்டவர்கிட்ட பேசுற பாக்கியம் இருக்கிறது. ஆண்டவரும் அவங்களுக்கு பிரதிபலிக்கிறாரு, ஆண்டவர் அவங்கள்ட்ட பேசுறாரு, இவங்க ஆண்டோட சத்தத்தையும் கேட்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட பேசலாம். வாரந்தோறும் ஆலயத்துக்கு வந்து கர்த்தர் சொல்கிற வார்த்தையும் கேட்கலாம். ஆனா உங்களுக்கு கதவு திறந்திருக்கா அடைக்கப்பட்டிருக்கா? அதான் முக்கியம். நான் சொல்றது விளங்குதா? ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட பேசிட்டு ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து ஆண்டவர் சொல்றதையும் கேட்டுட்டு நம்ம அதன்படி நடக்காம தேவனுடைய சித்தத்தை செய்யாம பாவத்தை விடாம ஆவியானவரை துக்கப்படுத்தி வாழ்ந்துட்டோம்னா நீங்களும் ஆண்டோட பேசுவீங்க, ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆனா கதவு அடைக்கப்பட்டிருக்கும். ரொம்ப ஆபத்தான காரியம். யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றார், மகனே மகளே, நீங்கள் பந்தய ஓட்ட பந்தயத்தில் ஓடுவீர்கள் என்றால் பந்தய பொருளை பெரும்படியாய் ஓடுங்கள். பந்தய பொருளை பெரும்படியாய் ஓட வேணும்.
நாம் ஓடுகிறோம் என்றால் ஒரு இலக்கை நோக்கி ஓடுகிறோம். ஒரு நோக்கம் இல்லாமல் ஓடுகிறவர்கள் அல்ல கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள். நோக்கம் இல்லாமல் ஓடுகிறவர்கள் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் பாருங்க, எடுத்து வாசித்து பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி, வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு, இதாங்க முக்கியம், ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். எல்லாவற்றையும் முறுமுறுப்பும் தர்க்கிப்பும் இல்லாமல் செய்யுங்கள். இதோட ரகசியம் என்ன தெரியுமா பிரதர் சிஸ்டர்? ரகசியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய நாளிலே வெட்கப்படாதவர்களாய் இருக்க வேண்டுமானால், வெட்கப்பட்டு போகிறவர்களாய் இராதபடி அவருடைய ஜீவ வார்த்தையை பிடித்துக் கொண்டு இருக்கா. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு, கிறிஸ்துவின் நாளிலே அந்த மகிழ்ச்சி எனக்கு உண்டாயிருக்கணும்னா ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு, இதான் ஜீவ வசனத்தை பிடிச்சுக்கணும். எதையோ பிடிச்சிட்டு இருக்கோம், நம்ம உலகத்தின் காரியத்தை பிடிச்சிட்டு இருக்கிறோம், பாவத்தை பிடிச்சிட்டு இருக்கிறோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் நாளிலே நான் வீணாக ஓடினது இல்லை என்ற மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டுமானால் இன்றைக்கு எதை பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும்? சத்தமா சொல்லுங்க. ஜீவ வசனத்தை பிடித்துக்கணும். ஊழியக்காரர்கள் எங்களுக்கு உங்களை குறித்ததான பாரம் இதுதான். ஆண்டவரே, என்னோட சபைக்கு வருகிறவர்கள் ஜீவ வார்த்தையை பிடித்துக் கொள்ளணும். எதை பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஜீவ வார்த்தையை பிடித்துக் கொள்ளணும். ஜீவ வார்த்தையை பிடிக்க தவறிவிடுவோம் என்றால் கர்த்தருடைய நாளிலே வெட்கப்பட்டு போயிடும், அவமானப்பட்டு போயிடும், துக்கப்பட்டு போய்விடுவோம், வீணாக ஓடினதாய் மாறிவிடும். இவ்வளவு வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை ஓடணுமே, எல்லாம் வீணா போயிடும். ஆனா வீணாக ஓடவில்லை என்ற மகிழ்ச்சி கர்த்தருடைய நாளிலே எனக்கு உண்டாயிருக்க வேண்டுமானால் இன்றைக்கு நான் ஜீவ வசனத்தை, ஜீவ வார்த்தையை பற்றிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். 5 புத்தியில்லாத கன்னிகை ஆண்டுகிட்ட பேசுறாங்க, ஆண்டு அவங்ககிட்ட பேசுறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மெய்யாகவே சொல்கிறேன், உங்களை நான் அறியேன். ஆண்டுகிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு என்ன பிரயோஜனம்? வாரந்தோறும் மெசேஜை கேட்டு என்ன பிரயோஜனம்? கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. கதவு அடைக்கப்பட்டிருக்கிறதுனால் கிறிஸ்து அடைக்கப்பட்டிருக்கிறார் என்று அர்த்தம். கிறிஸ்துவோடு உறவு இல்லை என்று அர்த்தம். பயங்கரமான ஒரு காரியம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைந்து. ஹல்லேலூயா. நம்முடைய ஓட்ட பந்தய பொருளை பெரும்படியாய் ஓட வேண்டும். ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்றேன், நல்ல கவனிங்க, சிந்தித்து பாருங்க. ஓட்ட பந்தயத்தில் ஓடினாதான் பந்தய பொருளை பெற முடியும், அப்படிதானே? They shall run the race to obtain the prize. பந்தய பொருளை பெரும்படியாய் ஓடுகிறோம். அப்ப பந்தய பொருளை பெறணும்னா ஓடிதான் ஆகணும், அப்படிதானே? எதை சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ரட்சிக்கப்படுகிறதுனாலே நீங்கள் பந்தய பொருளை பெற முடியாது என்று சொல்கிறேன். வெறும் ரட்சிப்பை வச்சுக்கிட்டு எதை அடைய முடியாது? வாசல் அடைய முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு வாசல் திறந்துரும் இல்ல. ரட்சிப்பை வைத்துக் கொண்டு பந்தய பொருளை அடைய முடியாது. ரட்சிப்புக்கு பிறகு ஓடணும், பந்தய பொருளை பெரும்படியாக ஓடணும். துக்கத்தோடு சொல்றேன், ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லி கிருபையை அதிகமாக
பேச வேண்டியதுக்கு அதிகமாய் இன்னைக்கு பேசுகிற அநேக போதகர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? கிருபை இருந்தா போதும், கிருபை உங்களுக்கு எல்லாம் தரும், நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய வேண்டாம், கிருபை பார்த்துக்கும். ஆண்டவர் எல்லாத்தையும் கல்வாரி சிலுவையில் செய்து முடிச்சிட்டார், நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா அது வேதத்துக்கு ஒத்த உபதேசம் அல்ல, அது பிசாசுடைய பொய். பவுல் தெளிவாய் சொல்கிறார், உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பயத்துடனும் நடக்கத்துடனும் போராடி பிரயாசப்படுங்க. சகோனே சௌரியே, நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால வாசல் கிடைச்சிடும் நினைக்க கூடாது. ஓடினாதான் வாசல், அப்படிதானே? ரட்சிக்கப்பட்டதுனால பந்தய பொருள் கிடைச்சிருமா? கிடைக்காது. ஓடினாதான் பந்தய பொருள். பந்தய பொருளை பெரும்படி ஓடினால்தான். 6 லட்சம் பேர் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க, உண்மைதானே? அதான் ரட்சிப்பு. ஆனா எத்தனை பேர் கானான்குள்ள போனாங்க அந்த சந்ததியில? 2 பேர். காலேபும் யோசுவா மாத்திரம்தான் தேவனை முழு மனதோடு முழு இருதயத்தோடு பின்பற்றின காலேபும் யோசுவா மாத்திரம்தான் கானான்குள்ளே பிரவேசித்தார்கள். அவர்களுக்கு மாத்திரம் 2 பேருக்கு தான் கதவு திறந்திருக்குங்க, மற்ற அத்தனை பேருக்கும் கதவு அடைக்கப்பட்டது. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? 6 லட்சம் பேர் எகிப்தை விட்டு வெளியே வராங்க. ஆனா 6 லட்சம் பேர்ல 2 பேருக்கு மாத்திரம்தான் கிறிஸ்து எனும் வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது கானான்குள்ளே பிரவேசிக்க. மற்ற அத்தனை பேருக்கு அந்த வாசல் அடைக்கப்பட்ட வாசல். இவங்க யாரு? மீட்பை பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மன்னாவை புசித்தவர்கள், கண்மலிலிருந்து தண்ணீரை குடித்தவர்கள், தேவ பிரசன்னத்துக்கு வந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு கதவு அடைக்கப்பட்டிருந்தது. ஆபத்தான விஷயம். சபைக்கு வரலாம், சத்தியத்தை கேட்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகம் பெறலாம், ஆனா அவங்களுடைய ரட்சிப்பை நஷ்டப்படுத்தி விடுவீர்கள் என்றால், அந்த ஜீவ வார்த்தையை பற்றி கொள்ள தவறி விடுவீர்கள் என்றால், அந்த கடைசி நாளிலே வாசல் அடைக்கப்படும். சகோதரனே சௌரிய, வாசல் அடைக்கப்படும். ஒரே ஒரு வேத பகுதியை துரிதமா வாசிங்க. பவுலுடைய அனுபவத்தை எழுதுறாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். ரொம்ப முக்கியமான காரியம் பிரதர் சிஸ்டர். யோசிச்சு பாருங்க, உலக பிரகாரமான ஒரு பந்தயத்தில் ஓடுற ஒரு ஆள் இருப்பானா, அவன் இச்சை அடக்கத்தோடு இருக்க வேணும். கண்டதையும் சாப்பிட முடியாது, கண்ட இடத்துக்கும் போக முடியாது, இச்சை அடக்கம் வேணும். அப்பதான் ஓட்ட பந்தயத்தில் ஜெயிக்க முடியும். அவன் ஓடுறது எதுக்கு தெரியுமா? அழிந்து போற கிரீடத்தை பெறும்படியாக. தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு. அப்ப இன்னும் எப்படி ஓடணுங்க? எவ்வளவு இச்சை அடக்கமா இருக்கணும், எவ்வளவு மாமிசத்துக்கு இல்லைன்னு சொல்லணும், எவ்வளவு மாமிசத்தின் கிரியைகளை பரிசுத்தாவின் அழிக்கணும். அழிந்து போற கிரீடத்துக்காக அவ்வளவு இச்சை அடக்கத்தோடு ஓடுகிறான். அழியாத வாடாத கிரீடத்தை பெறுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவாய் நம்மை காத்துக்கொள்ள வேணும், எவ்வளவு இச்சை அடக்கத்தோடு இருக்கணும். தொடர்ந்து வாசிங்க. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாக போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இங்கதான் ரகசியமே இருக்கு. என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என் மாமிசத்துக்கு நான் இடம் கொடுக்கறது இல்லை. யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் அவ்வளவு பெரிய பரிசுத்தவான்ங்க,
எத்தனையோ சபையை நிறுவினவர், எத்தனையோ நிருபங்கள், 13 நிருபங்களை வேதாகமத்தில் எழுதின மனுஷன் தன்னோட மாமிசத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறார். அப்ப நமக்கு எவ்வளவு போராட்டம் நமக்கு யோசிச்சு பாருங்க. இந்த மாமிசத்துல நமக்கு ஜெயம் கிடைக்கலன்னா வாழ்க்கையில வேற எந்த பகுதியிலும் ஜெயம் கிடைக்காது. இதுதான் சத்தியம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை மாமிசத்திலே ஜெயம் எடுக்காவிட்டால் அவருடைய வாழ்க்கையில வேற எந்த பகுதியிலும் ஜெயம் அடைய முடியாது. தோல்விதான், போராட்டம் தான், பிரச்சனை தான். ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே மாம்ச இச்சைகளுக்கு நான் மரிக்கிறவனா இருக்க வேணும். என்னோட மாம்சத்தை பட்டினி போடணும். இந்த உபவாசம் 18 நாள் உபவாசத்துல இதான் பிரசங்கம். ஒவ்வொரு நாளும் வெறும் நம்முடைய சரீரத்தை பட்டினி போடுறது அல்ல, மாமிசத்தை பட்டினி போட வேண்டும். அதுலதான் ஜெயமே இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை பலனை எப்படி பெறுறது? கர்த்தருடைய சமூகத்துல காத்து இல்லாம எப்படி அந்த பலனை கிடைக்கும்? அந்த பலன் எப்படி கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. கணிசமான தரமான கர்த்தருடைய சமூகத்திலே ஐக்கிய வேலையை நாம் கடைபிடிக்காமல் அந்த தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலனை நாம் எப்படி பெற முடியும்? அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலனை பெறாமல் நான் எப்படி ஓட முடியும்? எப்படி பந்தய பொருளை பெற முடியும்? எப்படி கழுகளை போல சட்டையில் அடித்து உயர எழும்ப முடியும்? எல்லாம் பதில் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தர் சொல்றார், மகனே எனக்கு காத்திரு, மகளே என்னோட சமூகத்திலே காத்திரு. ஹல்லேலூயா. இது இயற்கையான பலன் இல்லைங்க. நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். ஏசாயா 40 அதிகாரம் 30 வசனம் வாசிங்க. ஏசாயா 40 அதிகாரம் 30 வசனம் சீக்கிரம். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். வாலிபர்கள் கூட இடறி விழுந்துருவாங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. ஆகவே இந்த பலன் இயற்கையான பலன் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ பலனாய் இருக்கிறது. அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எழும்ப வேணுமானால் அதுக்கு முன்னால ஓடணும். எதற்கு ஓடுறோம்? பந்தய பொருளை பெரும்படியாய் ஓட வேணும். ஹல்லேலூயா. ஓடுறதுன்னு சொல்லும் போது பல காரணங்கள் இருக்கும். சில பயந்துட்டு ஓடுறதும் இருக்கு. நம்ம பயந்துட்டு ஓடுகிறவர்கள் அல்ல. தாவீதை யோசிச்சு பாருங்க. கோலியாத்து வந்த போது கோலியாத்துக்கு பயந்த ஓடினார் தாவீது. தாவீதுக்கு கோலியாத்துக்கு நேரா ஓடுறார், பந்தய பொருளுக்கு நேரா ஓடுறார். தாவீதோட பந்தய பொருள் என்ன தெரியுமா? கோலியாத்தோட தலை. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பந்தய பொருள் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிந்தித்து பாருங்க. ஆண்டவராய் இயேசு நமக்காக ஒரு கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். நம்ம ரட்சிப்புக்காக ஒரு கிரயம். அந்த கிரயம் இலவசமாக அல்ல, ஆனா அந்த கிரயத்தை நோக்கி போகக்கூடிய தகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை தான் நம்ம ரட்சிப்புன்னு சொல்லுகிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டதே, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டதே பந்தய பொருளை அடையும்படியா ஓடுவதற்காக தான். கிருபையினால கர்த்தர் எதுக்கு ரட்சித்தார் பிரதர் சிஸ்டர்? கிருபையினால கர்த்தர் எதுக்கு ரட்சித்தார்? பந்தய பொருளை பெறும்படியாய் ஓடுவதற்காக தான். We are saved by grace to run the race, to obtain the prize of glory. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப நல்ல கவனிங்க. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம், புது பலன் அடைகிறோம், ஓடுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பந்தய பொருளை பெரும்படியாய் ஓடுகிறோம். பந்தய பொருளை பெரும்படியாக ஓடும் போது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? உயர எழும்புகிறோம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் உயர எழும்புகிறோம். we mount up. நான் அதை அப்படியே வரிசையா சொல்றேன் பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், புது பலன் அடைக்கிறோம், ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடுறோம். ஆவிக்குரிய ஓட்டத்தை ஜெயமாய் பந்தய பொருளை அடையும்படியாக ஓடுகிற வேளையிலே எப்படி அந்த விமானம் அந்த ரன்வேல அப்படியே ஓடி மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ, அதே போல நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை பந்தய பொருளை பெரும்படியாய் ஜெயமாய் முன்னேறி ஓடுகிற வேளையிலே திடீரென்று நம்முடைய ஆவியில எழுப்புதல் அடைகிறோம். ஒரு ரிவைவல், நமக்குள்ளே ஒரு எழுப்புதல், நம்முடைய ஆவி எழும்புகிறது. யோசிச்சு பாருங்க. ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஒருத்தர் ஜெயிச்சிட்டா என்ன பண்ணுவாங்க தெரியுமா?
விக்டரி ஸ்டாண்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. அவரை கீழே நிக்க வைக்க மாட்டாங்க, ஒரு பெடஸ்டல் மேல நிக்க வச்சிருவாங்க. பாருங்க, ஏன் கீழே நிக்க வச்சா என்ன? கீழே நிக்க வச்சா எல்லாத்துக்கும் சமமா இருக்கும், அப்படிதானே? இவருக்கும் மற்றவருக்கும் வித்தியாசம் இருக்கு. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து புது பலன் அடைந்து ஆவிக்குரிய பந்தய பொருளை அடையும்படியாக ஓடி நீங்கள் ஆவிலே எழும்புவீர்கள் என்றால் கர்த்தர் எல்லாத்துக்கும் முன்பாக உங்களை கனப்படுத்துவார். உங்களுக்கு மற்றொரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். கர்த்தர் உங்களை உயர எழும்ப பண்ணுவார். நீங்க வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி, நீங்க வசிக்கிற பகுதியா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். எவ்வளவு களவு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்களோ அவ்வளவு களவு நீங்க பந்தய பொருளை பெறுவீங்க. அவ்வளவு களவு கர்த்தரால் உயர்த்தப்பட்டு கனத்தை பெறுவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் you shall mount up, you shall ascend. இததான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குரிய அனுபவமாக எழுதுகிறார். எடுத்து வாசிங்கள், எபேசியர் 2ஆம் அதிகாரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் சீக்கிரமா வாசிங்க, 1 - 6 வரைக்கும் நேரம் இல்லை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 - 6 வசனங்கள் சீக்கிரமா வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவளாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நம்மளை உயிர்ப்பித்தார். நம் பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக இருந்தோம், கர்த்தர் நம்மளை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவளாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்தது மாத்திரமல்ல, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து நல்ல கவனிங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி அந்த வசனம், அந்த வார்த்தை தான் முக்கியம். எழுப்பி, எப்படி கழுகு செட்டைகளை அடித்து எழும்புகிறது போல, உயர எழும்புகிறது போல நம்மை கிறிஸ்துக்குள் உயிர்ப்பித்து நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து அவருடைய தயவின் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களிலே நம்மை உட்கார செய்திருக்கிறார். எவ்வளவு மகிமையான ஒரு காரியம். கர்த்தர் நம்ம எழுப்பி இருக்கிறார். நல்ல கவனிங்க, நம்ம விசுவாசிகளா இருந்தா இந்த காரியத்தை விளங்கிக்கணும். சரீர பிரகாரமாக நாம் இந்த பூமியில இருக்கிறோம், ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் எல்லாரும் எங்க இருக்கோம் தெரியுமா? உன்னதத்துல. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? சரீர பிரகாரமான பூமியில இருக்கிறோம், ஆவிக்குரிய ரீதியிலே நம் ஆவியின் உலகத்திலே அந்த உன்னதத்திலே இருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய போராட்டம் பூமியில இல்ல. நம்முடைய ஆவிக்குரிய போராட்டம் எங்க நடக்குது? வான மண்டலங்களுக்கு, பொல்லாத ஆவிகளோடு கூட, துரைத்தனங்களோடு கூட நம்முடைய ஆவிக்குரிய போராட்டம் அங்கதான் நடக்குது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, சரீர பிரகாரமாக நாம் இங்க இருக்கிறோம், ஆவிக்குரிய ரீதியிலே நாம் உன்னதங்களிலே ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறோம். நீங்கள் இந்த பூமியில ஒரு ஜெயத்தை அனுபவிக்கணும்னா முதலாவது ஜெயத்தை அங்க அனுபவிக்கணும். உன்னதத்துல ஜெயத்தை எடுக்கணும். உன்னதத்துல வான மண்டலங்களுக்கு பொல்லாத ஆவிகளோடு நம்ம போராடி ஜெயிக்காம பூமியில ஒரு ஜெயத்தை அனுபவிக்க முடியாது. ஒன்றை விளங்கிக் கொள்ள வேணும், நாம் மாமிசத்துக்குரியவர்கள் ஒரு பக்கத்துல, இன்னொரு பக்கத்துல ஆவிக்குரியவர்கள். சரியா? ஆவிக்குரியவர்கள் என்ன? ஆவியின் உலகத்தில் இருக்கிறவர்கள். ஆவிக்குரியவர்கள்னா ஆவியின் உலகத்தில் உன்னதத்தில் இருக்கிறவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். கர்த்தர் நம்மை எழுப்பி கிறிஸ்து இயேசுவோடு கூட நம்மை உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியோட புவியிருப்பு சக்தி நம்முடைய வாழ்க்கையில் இழந்திருக்கிறது என்ற அர்த்தம். மாமிசத்தின் சக்தி இழந்திருக்கிறது என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க,
அந்த ஒரு உன்னதத்தின் அனுபவத்துக்குள்ள நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை போயிருச்சுனாங்க, அதுக்கப்புறம் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அதுக்கப்புறம் நீங்க நடந்தா கூட ஓடுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு உன்னதத்தின் அனுபவத்தில் ஆவியிலே எழுப்பப்படுவோமானால், அந்த எழுப்பப்பட்டு விடுவோமானால், in that dimension even your walk will be running. நீங்க நடந்தாலும் இப்படிதான், அது ஓடுற மாதிரி தான். ஆமென். சிந்தித்து பாருங்க, டைம் இல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம். 4ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல யோவான் இடத்துல ஆண்டவர் பேசுறார். அந்த வசனம் 1-2 மாத்திரம் வாசிங்களேன். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். ஆண்டவராகிய இயேசு பரலோகத்திலே திறக்கப்பட்ட வாசல் யோவானுக்கு திறக்கப்பட்ட வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா. போதும், இங்கே ஏறி வா அப்படின்ற ஒரு சத்தம், இங்கே ஏறி வா. அடுத்த வசனத்துல யோவான் சொல்றாரு, நான் உடனே ஆவிக்குள்ளானேன். இங்க ஏறி வான்னு சொன்ன உடனே நான் ஆவிக்குள்ளானேன். உடனே அவர் 3ஆவது வானத்துக்கு போயிட்டாருங்க. இங்க வான் சொன்ன மாத்திரத்துல யோவான் எங்க போயிட்டாரு? அப்ப அந்த ஆவியின் உலகத்தோட ஸ்பீடை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆவிக்குள்ளே, பரிசுத்த ஆவிக்குள்ளே இருந்தா நம்முடைய வேகமே வேற. நடந்தா கூட ஓடுறதுன்னு அர்த்தம். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா 100 ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி. ஒரு புதிய ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே என்ன கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னா ஓட்டத்துல தான், ஆவிக்குரிய ஓட்டத்துல தான் ஆரம்பிக்கிறது. இங்கதான் 95% கிறிஸ்துவ ஜனங்கள் விடுகிறார்கள். ஓட்டத்துல ஓட முடியாம மூச்சு வாங்கி உலகத்தினால் இழுக்கப்பட்டு பந்தய பொருளை பெற முடியாம போறது இந்த பகுதியில தான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க மற்ற கோணுக்கு போயிட்டீங்கன்னா, இங்க நமக்கு பிரயாணத்துக்கு கார் தேவைப்படுற மாதிரி மற்ற கோண்ல கார் தேவைப்படாது. அப்படிதானே? If you go to some other planet, இங்க நம்மளுக்கு கார் வேணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பைக் வேணும். ஆனா அந்த கோணில் நம்ம அப்படியே மிதந்துட்டு இருப்போம். அப்படிதானே? அந்த கோள்களுக்கு போகணும்னா ஒரு ஸ்பீடு வேணும் பிரதர். அந்த ஸ்பீடு இல்லாம எடுக்காது, டேக் ஆஃப் ஆகாது. ஹல்லேலூயா. அங்க நம்ம போயிட்டோம்னா நம்முடைய வேகமே மாறிடும். ஹல்லேலூயா. அந்த வேகம் ஆவியின் வேகம் சொல்றது, அதாவது லைட் ஸ்பீட், சவுண்ட் ஸ்பீடை காட்டிலும் ஸ்பிரிட் ஸ்பீட் ரொம்ப ஜாஸ்தி. ஆமென். யோசிச்சு பாருங்க, இங்க வான்னு சொன்ன, ஏறி வான்னு சொன்னோடனே யோவான் எங்க போயிட்டாராம்? 3ஆம் வானம். அந்த ஸ்பீடை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு ஆவிக்குள்ளே நம் வாழ கற்றுக்கொள்வோமானால், இதான் பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவியினருக்குள்ளே காணப்படுங்க, பரிசுத்த ஆவியிலே நடவுங்கள், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆவிக்குள்ளான வேதம் சொல்லுதுல, கர்த்தருடைய நாளிலே யோவான் ஆவிக்குள்ளான. உலகத்துல இல்லைன்னு அர்த்தம். சரீரம் தான் உலகத்தில் இருக்கு, ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னதமான ஒரு அனுபவம். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், தயவு செய்து கவனிங்க. அந்த பரிமாணத்துக்குள்ளே, அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவுக்குள்ளே நீங்க வர வேணும்னா கர்த்தருக்கு காத்திருக்கணும். To walk in the spirit, to move in the spirit. ஆவியானவருக்குள்ளே நடந்து, ஆவியானவருக்குள்ளே வாழ்ந்து, ஆவியானவருக்குள்ளே அசைந்து, அப்படிப்பட்ட ஒரு பரிமாணத்துக்குள்ளே வந்து விடுவோமானால் நம்முடைய ஜெப வேகம் மாறிடும், நம்முடைய பரிசுத்தத்தின் வேகம் மாறிடும், நம்முடைய வெளிப்பாட்டின் வேகம் மாறிடும், நம்முடைய பிரதிஷ்டையின் வேகம் மாறிடும், மாம்ச கிரிகளை அழிக்கிற வேகம் மாறிடும். ஹல்லேலூயா. அந்த வானத்தில் இருக்கிற அந்த clouds of darkness, அந்த மேகத்தின் அந்த அந்தகாரம், இருள் விலகி போயிடும், பூமியின் திரைச்சலை கிழிந்துவிடும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவம் இருக்கிறவங்களை யாரும் தடை பண்ணவே முடியாது, யாரும் நிறுத்தவும் முடியாது. எந்த பிரச்சனை வந்தாலும்
பரிசுத்த ஆவியானவருக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு ஓட்டத்தை யாராலும் தடை பண்ண முடியாது. ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். எலியாவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எலியாவை யோசிச்சு பாருங்க. கர்மேல் பர்வதத்துல அந்த வசனத்தை பகுதியை மாத்திரம் சீக்கிரமா வாசித்துருங்க, முடிச்சிடலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42 இருந்து 46 வரைக்கும் வாசிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42 இருந்து 46 வரைக்கும். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். நல்ல கவனிக்கணும். ஆகாப் சாப்பிட போறார். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி, கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து, தன் முகம் தன் முழங்காலிலே படும்படியாக குனிந்து, தன் ஊழியக்காரனை நோக்கி, போதும் நல்ல கவனிங்க, தன் முகம் தரையிலே பணிந்துனா என்ன, இது எதை காட்டுறதுன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவத்தை. அப்படிதானே? எலியா கர்த்தருக்கு கர்மேல் பர்வதத்தின் சிகரத்திலே கர்த்தருக்காய் காத்திருக்கிறார். போயிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற அனுபவம். இப்ப தொடர்ந்து வாசிங்க. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு ஓடினான். நல்ல கவனிங்க. ஆகாப் நல்லா சாப்பிட்டுட்டு ரதத்துல ஏறி இஸ்ரேலுக்கு ஓடினான். இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை, இதுதாங்க கர்த்தருடைய கை யார் மேல இருந்தது? எலியா மேல கர்த்தருடைய கை இருந்தது. காரணம் என்ன? கர்த்தருடைய சமூகத்துல காத்து இருந்ததுங்க. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற மீது கர்த்தருடைய கை வந்து தங்கும், கர்த்தருடைய கரம் தங்கும். கர்த்தருடைய கரம் தங்கினபடினாலே, தொடர்ந்து வாசிங்க. அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். எப்படிங்க இது? ஆவிக்குள்ள இருக்கிற மனுஷங்க, ஆவிக்குள்ள இதான் நான் சொல்லிட்டு வரேன் இவ்வளவு நேரம். அந்த ஆவியில் எழுப்பப்படுதுன்னு சொன்னனே, கர்த்தருக்கு காத்திருந்து புதுபலன் அடைந்து ஆவிக்குரிய ஓட்ட பந்தய பொருளை பெரும்படியாய் ஓடி ஒரு விமானம் அப்படியே உயர எழும்புகிறது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர எழும்பி கிறிஸ்து இயேசு கூட உன்னதத்திலே உட்கார்கிற அனுபவத்துக்குள்ள வந்து விடுவோமானால், கர்த்தருடைய கரம் நம் மீது இருக்கிறது மாத்திரம் அல்ல, யாரும் நமக்கு முன்னால ஓட முடியாது, யாரும் நம்மகிட்ட போட்டியும் போட முடியாது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை நான் நீங்க சிந்திக்கணுமா சொல்றேன், யோசிச்சு பாருங்க. உலக பிரகாரமாக உலகத்தாருக்கு இருக்கிற வசதி சாதகமான காரியம் ஆவிக்குரியவர்களுக்கு இல்லைங்க. உலகத்தாருக்கு இருக்கிற சௌரியங்கள் வசதிகள் சாதகமா இருக்கிற காரியம் ஆவிக்குரியவர்களுக்கு இல்லை. ஆகாபுக்கு நல்ல சாப்பாடு இருந்ததா? ராஜா சாப்பாடு எப்படி இருந்திருக்கும்? ரதம் இருந்ததா? எலியாவுக்கு என்னங்க இருந்தது? ஒண்ணுமே இல்லை. சாப்பாடு இல்லை, ரதம் இல்லை, ஒண்ணு இல்லை. ஆனா பரிசுத்த வல்லமை இருந்தது. அது போதும் பிரதர், அது போதும். பரிசுத்த ஆவிக்குள்ளே, எலியா ஆவிக்குள்ளே இருந்தபடினாலே நல்லா சாப்பிட்டுட்டு ரதத்துல போற ஆகாபுக்கு முன்பாக இஸ்ரவேலை போய் சேர். சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆவிக்குள்ள இருக்கிற மனுஷனுடைய பாக்கியம் அது. ஆவிக்குள்ளே, பரிசுத்த ஆவிக்குள்ளே இருக்கிற மனுஷனை யாராலையும் தடை செய்ய முடியாது, யாராலையும் போட்டியிட முடியாது, யாராலையும் ஜெயிக்கவும் முடியாது. ஆனாதான் சகரியில வாசிக்கிறோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவியினாலே ஆகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க இந்த ஆவிக்குள்ள அனுபவத்துல வரணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? மாம்சத்தின் கிரியை அழிக்கணும்.
எவ்வளவுக்களவு மாம்சத்தின் கிரிகளை நீங்க அழிக்கிறீர்களோ அவ்வளவுக்களவாக பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படணும்னா மாம்சத்தின் கிரி அழிச்சாவணுங்க. மாம்சத்தின் கிரி அழிக்காம பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே ஜீவிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு விசேஷித்த அபிஷேகம் நமக்கு வேணும். கர்த்தர் நம்முடைய சபையை புதிய ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே நடத்துகிறார். வெறும் ஓடுற அனுபவம் அல்ல, வெறும் நடக்கிற அனுபவம் அல்ல. ஹல்லேலூயா. எழும்புகிற அனுபவம், ஆவியில எழும்புகிற ஒரு அனுபவம். ஆண்டு சொன்னார்ல சீஷர்ல பார்த்து, நீங்க போய் காத்திருங்கள், பிதாவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் உங்களின் மேல் வந்து இறங்கும்படியாக நீங்கள் எருசலேமை விட்டு விலகி போகாமல் பிதாவுடைய வாக்குத்தத்தத்துக்காக காத்திருங்கள். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீங்க எல்லாரும் சேர்ந்து பிதாவுடைய வாக்குத்தத்தத்துக்காக காத்திருங்கள். tarry for the promise of the Father. யோவான் ஸ்நானகன் தண்ணீரிலான ஞானஸ்தானம் கொடுத்தார். ஆனா ஹல்லேலூயா, நான் உங்களை பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுப்பேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா? தேவ சமூகத்தை உணர்கிறேன். எல்லா கண்களும் மூடி இருப்பதா. கீழ் தரத்திருந்தாலும் மேல் தரத்திருந்தாலும் அப்படியே முடியுமானால் நம்ம எழுந்து நிற்கலாமா? கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, நீங்கள் அநேக காரியங்களை உங்களுடைய சொந்த பலத்திலே செய்ய பிரயாசப்படுகிறீர்கள். சோர்ந்து போய்விடுகிறீர்கள், விடாய்த்து போய்விடுகிறீர்கள், விழுந்து விடுகிறீர்கள். ஆண்டவர் சொல்றார், இது என்னுடைய திட்டம் அல்ல, உங்களை குறித்து என்னுடைய நோக்கம் அல்ல. என்னுடைய திட்டம், உங்களை குறித்து என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம், நிரப்பப்படுகிற அனுபவம், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம், பரிசுத்த ஆவிக்குள்ளே ஓடுகிற அனுபவம், நடக்கிற அனுபவம், ஆவிக்குள்ளான வாழ்க்கை. உலகத்துல தான் இருக்கிறோம், ஆனா நம் உன்னதத்தில் இருக்கிறவர்கள், உன்னதத்தில் இருக்கிறவர்கள். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோமே, பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது பலன் அடைந்து, இதுதாங்க, இதுதான் ஏசாயா 40:31, பலன் அடைந்து, புது பலன் அடைந்து. அந்த பலன் யார் இடத்துல வருது? பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை. கர்த்தருடைய சமுத்திர காத்திருக்கும் போது பரிசுத்தாவுடைய வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை ஆவியானவர் மேல் வரும்போது புது பலன் அடைந்து எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள். அந்த வல்லமை என்ற வார்த்தை கிரேக்கத்தில் டுனாமிஸ் இருக்கு. வல்லமைக்கு கிரேக்க வார்த்தை டுனாமிஸ். டுனாமிஸ் அந்த வார்த்தையிலிருந்து தான் டைனமைட் வருகிறது. டுனாமிஸ் தான் டைனமைட் எதுக்குங்க? உடைக்கிறதுக்கு, கடினமான பாறைகளை உடைப்பதற்கு டைனமைட். ஏன் உடைக்கிறது தெரியுமா? ஒரு காரியத்தை உடைச்சிட்டு அந்த இடத்துல ஒரு காரியத்தை கட்டணுங்க. வேண்டாத காரியத்தெல்லாம் உடைச்சி தகர்த்து எரிஞ்சிட்டு அந்த இடத்துல ஒரு காரியம் கட்டப்படணும். உடைக்கிறதே கட்டுவதற்கு தான். நீங்க கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், மகனே மகளே, பரிசுத்தாவின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டு சத்துடைய கிரியைகளை உடைத்து, அந்தகார சக்திகளை உடைத்து, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பி தேவனுடைய புதிய பலன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலனை பெற்று பந்தய பொருளை பெரும்படியாய் ஓடி ஆவியிலே எழும்பி, ஹல்லேலூயா, உன்னதமான ஒரு அனுபவத்துக்குள்ளே, உன்னதமான ஒரு அனுபவத்துக்குள்ளே, எதை எதை உங்க சொந்த பலத்தில் செய்ய முடியலையோ அவங்க எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே கர்த்தர் செயல்படுத்துவார், செய்ய வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அருமையான தேவ பிள்ளையே, விடாய்த்து போயிருக்கீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவரே, இனியிலும் பலன் இல்ல அப்பா, நடக்க பலன் இல்ல, ஓட பலன் இல்ல, நான் தடுமாறி கொண்டிருக்கிறேன், வாழ்க்கையே போராட்டமா இருக்கிறது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே,
என்னோட வல்லமையினாலே நிரப்புவேன். என்னோட அபிஷேகத்தின் வல்லமையினாலே நிரப்புவேன். உங்களை உயர எழும்ப பண்ணுவேன். உங்களை உயர எழும்ப பண்ணுவேன். ஆனா நீங்க எனக்கு காத்திருக்கணும். என்னுடைய சமூகத்திலே காத்திருக்கணும். எத்தனை பேர் தீர்மானம் பண்ண முடியும்? இன்றைக்கு ஒரு தீர்மானம். ஆண்டவரே, இத்தனை வருஷத்தை வீணாக்கிட்டேன். என்னோட வாழ்க்கை ஒரு கதையை போல போயிருச்சு. ஆண்டவரே, எத்தனையோ வருஷம் வீணாயிடுச்சு. இனிமேலும் எஞ்சிய வருஷங்களை நான் வீணடிக்க விரும்பவில்லை. ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்திலே காத்திருக்க போகிறேன். அதிகாலையில காத்திருக்க போறேன். மத்தியான வேளையில காத்திருக்க போறேன். ராக்காடுகளிலே உடைய சமூகத்திலே காத்திருக்க போறேன். தீர்மானம் எடுத்து பாருங்க. தீர்மானம் எடுத்து பாருங்க. புது பலன் அடைவீர்கள். கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவீர்கள். ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ பலன். உங்களை யாரும் தடை பண்ண முடியாது பிரதர், சிஸ்டர். உங்களை யாரும் தடை பண்ண முடியாது. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் தங்கும். ஆகாவுடைய ரதத்துக்கு முன்பாக ஓட செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே கர்த்தர் உங்களை நடத்துவார். உலகத்தார போல நமக்கு வசதி இல்லாம இருக்கலாம், நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஆவிக்குரியவர்கள், ஆவியின் மண்டலத்தில் இருக்கிறவர்கள், உன்னதத்திலே கிறிஸ்து இயேசுவோடு உட்கார்ந்து இருக்கிறவர்கள். நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கலாமா? அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருப்போம். புது பலன் அடைந்து சட்டைகளை அடித்து உயர் எழும்புவார்கள். ஹல்லேலூயா. ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தர் இந்த மத்தியான வேளையிலே ஒரு தேவனுடைய புதிய அபிஷேகத்தின் வல்லமை, ஹல்லேலூயா, உடைய வல்லமையினாலே தரிப்பிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கும் போதெல்லாம் உந்தன் சித்தம் செய்திட உம்மை போல் மாற்றிடும் வாஞ்சையோடு கதறுவேன். நான் ஜெபிக்கும் போதெல்லாம் உந்தன் சித்தம் செய்திட உம்மை போல் மாற்றிடும் வாஞ்சையோடு கதறுவேன். கர்த்தருக்கு காத்திரு, புது பலன் அடைவாய். நீ பறந்து சென்றாலும், நீ நடந்து சென்றாலும், கர்த்தருக்கு காத்திரு. Holy God. கர்த்தருக்கு காத்திரு, புது பலன் அடைவாய். கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு, புது பலன் அடைவாய். நீ பறந்து சென்றாலும், நீ நடந்து சென்றாலும், கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு. Glory God. புது பலன் அடைவாய். புது பலன், புது பலன் அடைவாய். புது பலன் அடைவாய். புது பலன் அடைவாய். ஓ, புது பலன், கர்த்தரில் புது பலன், புது பலன், தேவன் அபிஷேகத்தில் வல்லமை. புது பலன் அடைவாய். எல்லா கண்களும் மூடி இருக்கிற நிலைமையிலே இந்த சபையாரிலே, ஆண்டவரே, எனக்கு நடக்க பலன் இல்லை, என் நடை தடுமாறுகிறது.
நான் சோர்ந்து போயிருக்கிறேன், விடாய்த்து போயிருக்கிறேன். என்ன செய்து தெரியல ஆண்டவரே. உலகம் என்னை இழுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த பூமியின் புவியிருப்பு சக்தி ஒரு பக்கம் என்னை கீழே எடுத்துக் கொண்டிருக்கிறது. பிரச்சனைகள், பாரங்கள் என்னை கீழே எடுத்துக் கொண்டிருக்கிறது. என்னால உயர எழும்ப முடியல. நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லா கண்ணிலும் மூடி இருக்கிற நிலைமையில கூட கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தர் பார்க்கும்படி கூட கரங்களை உயர்த்துங்கள். நான் உங்களுக்காய் ஜெபிக்கும்படியாய் கர்த்தரால் ஏவப்படுகிறேன். தேவனுடைய மகிமையின் பிரசன்னம், தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் பாதப்பட வருகிறோம். எங்களுடைய கரங்களை உமக்கு நேராய் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, பலனற்றவர்களாக, உதவியற்றவர்களாக, தேவை உள்ளவர்களாக ஆண்டவரே உம்முடைய உதவியை நாடி தேடி நாங்கள் உம்மன்றே வந்திருக்கிறோம். எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, சத்துவம் இல்லை ஆண்டவரே, ஞானம் இல்லை ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் உயர்த்தப்பட்ட கரங்களை தொடுவீராக. அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு புதிய பலத்தினாலே ஜனங்களை இதை கட்டப்படுமா ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும், ஒரு புதிய பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. Thank you Holy Spirit. ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்திலே காத்திருக்கிற கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கூடி வந்த சபையார் அத்தனை பெரிய ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு இடைப்பட்டு பேசுவீராக. எல்லா கனத்துதி மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 04431508155. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambourministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.